சொல்ல முடியாது. அந்த நெல்லித்தோப்புன்ற பகுதி வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் தானே, அது நீங்க ஒத்துக்கிறீங்க? நான் நீதிமன்றம் அதற்கு பின்பு வந்த வழக்குகளிலே நீதிமன்றம் சொல்லப்பட்டதை நான் அந்த வழக்கிலே அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நான் மறுக்கவும் இல்லை. அவர்களுடைய தொகைக்கு அவங்க என்ன பண்ணா உங்களுக்கு கீழே இருந்து செல்லக்கூடிய இடமானது முழுக்க மலைப்பகுதி. இது கோயிலுக்கு கீழே ஒண்ணு பலி கொடுக்கல சார், அவங்க அவங்களுடைய இடத்துல போய் வழிபடுறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க நல்லா தெரிந்து மலை உச்சியிலே கொண்டு பலியிடக்கூடிய இதுவரை இல்லை. சரி, இல்லங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா சார்? இல்லங்கிறதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்கா சார்? அப்புறம் என்ன சார் அவங்களோட வழிமுறை சார்? அவங்க மத நம்பிக்கை சார். வராகி நீங்க வந்து என்ன பண்ணாங்க, நீங்க சொல்ல வர்றதுன்னா நீங்க வந்து கோழியா இருப்பீங்களா, ஆடா இருப்பீங்களா, நாங்க பண்டியா இருப்போம் அறுத்துங்க, யார் வாழன்றா? ஏன் சார் தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு உரிமை கிடையாது சார். நீங்க நடுநிலைவாதி தானே, நீங்க நியாயமானவர் தானே. பலியிடக்கூடிய எங்களுடைய உரிமையை மீட்கணும்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஆவணத்தை நீங்கள் காட்டுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கு முழுக்க திமுக அரசும் திமுகவும் குறிப்பா நேரு எல்லாமே இருந்தாங்க. அப்போ ஏழை கிழமை அவசரம் சிறுக்கு மாநாடுல சொன்னாங்க கபர்ஸ்தானங்களை அடிச்சு நொறுக்கணும்னு. சிறுக்கு மாநாட்டுல திருச்சி சொன்னாங்க கபர்ஸ்தானங்கள்ல அகற்றணும், அது இருக்கக்கூடாது, அது நமக்கு நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு அந்த மாநாட்டுல தான் பதிவு. அவர்கள் சொந்தமாக ரெக்கார்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் பண்ணாவிட்டேன் வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கக்கூடியபடி இது எங்களுக்கு சொந்தம் என்று வக்ஃப் போர்டு அறிவித்தது என்று சொன்னாலே அவர்களுக்கு அந்த இடத்தை சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கிறது. அதுதான் சொல்றேன் சார். இல்ல எப்படிதான் முடியும், இப்படிதான் முடியும். கோயில் 1100 வருஷமா இருக்குமா, அந்த கோயில 300 வருஷத்துக்கு முன்னாடி வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாயிடுமா? அந்த கோயிலை கொண்டு போய் யாராவது அடமானம் வச்சிருப்பாங்களா, அல்லது கோயிலை கொண்டு போய் யாராவது வித்துருப்பாங்களா? இவங்க சொல்லக்கூடிய கதையை நான் கேட்டுட்டே இருந்தேன்னா காதுல பூ வச்சுட்டு இந்துக்கள் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டியதுதான். அப்படிப்பட்ட வரலாற்றை இவர்கள் அததான் சொல்றேன். இப்ப நிறைய அடையாளங்களையும் வரலாற்றுகளையும் அந்த மலையின் மீது மாற்றுவதற்கு தொடர்ந்து நான் ஏதோ இஸ்லாமியர்கள் மீது பழி போடணும்னு நினைக்காதீங்க. சில சமூக விரோதிகள் அப்படி செஞ்சிட்டு இருக்காங்கிறது நாங்க பதிவு பண்ணி தான் ஆகணும். அது யாரும் சொல்றது காவல்துறை சொல்றேன். அப்ப அந்த பிரச்சனை பயிர் வச்சது யாரு செஞ்சுலாம் இருக்கலாம். இப்ப நிறைய அடையாளங்களையும் வரலாற்றுகளையும் அந்த மலையின் மீது மாற்றுவதற்கு தொடர்ந்து நான் ஏதோ இஸ்லாமியர்கள் மீது பழி போடணும்னு நினைக்காதீங்க. சில சமூக விரோதிகள் அப்படி செஞ்சிட்டு இருக்காங்கிறது நாங்க பதிவு பண்ணி தான் ஆகணும். அது யாரும் சொல்றது காவல்துறை சொல்றேன். அப்ப அந்த பிரச்சனை பயிர் வச்சது யாரு செஞ்சுலாம் இருக்கலாம். முருகன் கோயில்ல வந்துட்டு பாரத மாதா கி ஜெய், பாகிஸ்தான் மாதா கி ஜெய், எப்படி சார் அமெரிக்கா மாதா கி ஜெய், தமிழர் கடவுள் முருகன் தான சொன்னீங்க? தமிழர் கடவுள் முருகனுக்கும் பாரத மாதா ஜெய்க்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாடு துபாயில இருக்கா? இல்லையே சார். வேற எங்க இருக்கு சார்? அப்புறம் தமிழர் கடவுள் தான் சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க தமிழர் கடவுள் முருகன் தான் சொன்னீங்க. நீங்களே பேசும்போது தமிழர் கடவுள் முருகன் தான் சொன்னீங்க. தமிழ்நாட்டுல தமிழ் அன்னைக்கும் வாழ்க, பாரத மாதாவுக்கும் வாழ்க சொல்றது என்ன சார் தப்பு? இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் திடீர்னு தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பா மதுரையில 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அங்க சில மத பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னு அரசாங்கம் அச்சப்படுறாங்க. என்ன காரணம், எதனால அங்க அந்த 144 போட்டுது, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக நீங்க நம்ம கூட இஸ்லாமிய மக்களுடைய பிரதிநிதியா தடாகரம் அவர்களும், இந்து மக்களுடைய பிரதிநிதியா பாரத மாதா செந்தில் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் மலை, அங்க வந்து முருகர் கோயில் ஒன்று இருக்கு, பக்கத்துல ஒரு தர்கா ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஒவ்வொரு மதம் சார்ந்த மத நம்பிக்கை கொண்ட நபர்களுடைய வழிபாட்டு தலங்கள். ஆனா திடீர்னு போன வருஷம், அதாவது டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு பிரச்சனை எழுப்பப்படுது. என்னன்னா, தர்காவுக்கு போயிட்டு யாரும் நான்வெஜ்ஜை வெட்டக்கூடாது, ஆடுகளோ கோழிகளோ பலி கொடுக்க கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இந்த கட்டமைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க இந்துக்கள் தரப்பு இஸ்லாமியர்கள் தரப்புன்னு அறிமுகப்படுத்தினீங்க. இது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் தரப்புங்கிறத தாண்டி சட்ட ரீதியாக அல்லது இதற்கு முன்பு இருந்த என்ன முறைகள் இருந்துச்சோ அதை சரியாக பின்பற்றணும். அதை புதிதாக யார் திணிக்கின்றார்கள், அது தவறா இல்லையான்றது தான் இங்கே கேள்வி. அதனால் நியாயத்தின் அடிப்படையில் அவருடைய நியாயத்தையும் என் நியாயத்தையும் நாங்கள் முன்வைப்போம். இப்போ இஸ்லாமியர்களுடைய தர்கா, அங்கே சிக்கந்தர் தர்கா என்பது ஒரு 14ஆம் நூற்றாண்டு காலங்களிலிருந்து அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது.
அதற்கு முன்பிலிருந்து அது சிவன் மலை என்று சொல்லப்படுகின்ற அந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய முதற்படை வீடாக, தமிழ் கடவுள் முருகனுடைய வீடாக நாம் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான குகை கோயிலாக அங்கு இருந்து கொண்டு வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறை என்பது வேறு, இந்துக்கள் வழிபாட்டு முறை என்பது வேறு. இந்துக்கள் வழிபாட்டு முறையில் கூட கடா வெட்டுவது, பலியிடுவது என்பது உண்டு. ஆனால் எந்தெந்த கோயில்களிலே அந்த முறை இருக்கிறதோ அங்கே தான் அதை பின்பற்றுவார்கள். மற்ற கோயில்களிலே மாமிசத்தை சாப்பிடுவதோ அல்லது மாமிசத்தை கொண்டு செல்வதோ அல்லது பலியிடுவதோ என்பது இல்லை. இதுதான் இந்து மதத்தினுடைய நம்பிக்கைக்குரிய விஷயம். இப்போ இதே மாதிரி சிக்கந்தர் தர்கா என்பது மலை மீது இருக்கக்கூடிய இடத்திற்கு கீழாக பார்த்தோம் என்று சொன்னால் காசி விஸ்வநாதர் ஆலயமும் அங்கே இருக்குது. அப்போ இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே அதற்கு மேலாக சிக்கந்தர் தர்கா என்பது ஒரு 600 ஆண்டு காலமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. இதற்கு முன்பு அங்கு பலியிடக்கூடிய நிகழ்வுகள் அங்கு இருந்ததா இல்லையா என்பதுதான் இப்போ அடிப்படையான கேள்வி. அங்கிருந்தா பிரச்சனை ஆரம்பிச்சது. இஸ்லாமியர்கள் வழிபாட்டுக்கு செல்லக்கூடாது என்று இந்துக்கள் யாரும் தடுக்கல. இஸ்லாமியர்கள் அங்கு தொழுகை நடத்துவது தவறு என்று எந்த இந்து இயக்கங்களும் போய் தடுக்கல. அங்கு தர்கா இருக்கக்கூடாது என்று சொல்லி எந்த இந்து இயக்கங்களும் பிரச்சனையை ஏற்படுத்தல. எங்களுடைய கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக இருப்பது என்னவென்று சொன்னால், மலை மீது இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்திற்கு தீபம் ஏற்ற வேண்டும். அங்கு தூண் இருக்கின்றது, அந்த தூணிலே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மேலாக இருக்கக்கூடிய தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் பல ஆண்டுகளாக நாங்கள் போராடி வரக்கூடிய எங்களுடைய போராட்டம். ஆனால் அதற்கு கூட நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், மத நம்பிக்கையின்படி தூபத்துல அந்த தூண்ல நம்மளுடைய தீபம் ஏற்றோம், அவ்வளவுதான். அதற்கு மத ரீதியான பிரச்சனைகள் என்று சொல்லி சில காரணங்களை சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், அதிகாரிகள், சட்டம் எல்லாம் என்ன பண்றாங்க, நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் கடந்த ஆண்டு புதியதாக ஒரு நபர், நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையின்படி மேலே சென்று நாங்கள் ஆடை பலியிட வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்குறார். அப்பொழுதிருந்து அதற்கு அனுமதி இல்லை என்று தடுக்கப்பட்டு வருகிறது. இப்ப இங்கே இந்த பிரச்சனைக்குரிய நபர் யார்? இந்த பிரச்சனைக்குரிய நபர்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? இவர்கள் எதற்காக புதியதாக மேலே, அதுவும் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய மலை முழுவதும் 1921 வந்த அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு, அதை தொடர்ந்து வந்த தீர்ப்புகள், அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், மேலே இருக்கக்கூடிய தர்காவுக்கு உட்பட்ட இடங்களிலே அந்த நெல்லி தோப்பு என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு உட்பட்ட இடங்களிலே எந்த விதம் அவங்களுக்கு சொந்தம் கொண்டாடலாம், அது அவர்களுக்கு உரிமை இருக்கு என்று தான் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மலைக்கு செல்லக்கூடிய பகுதியெல்லாம் கோயிலுடைய பகுதியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப புதியதாக பலியிடுதல் என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததனுடைய உள்நோக்கம் என்ன? அதனுடைய காரணம் என்ன? அந்த காரணத்துக்கானவர்கள் யார்? அந்த காரணத்தை தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் யார்? அவர்களுடைய நோக்கம் என்ன? இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்ல. ரைட் சார். இப்ப நீங்க இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார். உங்ககிட்ட ஒரு கேள்வி, அதாவது அவர் என்ன சொல்ற வராரு அப்படின்னா, புதிதாக உருவாக்குறாங்க ஆடு பலியிடுதல், கோழி பலியிடுதல்ங்கிறது புதுசா உருவாக்குறாங்க. அந்த இடத்துல திட்டமிட்டு பின்னாடி யாரும் இருக்கிறாங்க, இயக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. யார் சார் இயக்குறது? இல்ல இயக்குறாங்க இயங்குறாங்க அப்படின்றது இல்லை. இப்போ செந்தில் அந்த திருப்பரங்குன்ற ஊரத்தை சேர்ந்தவர் இல்லை, நானும் அந்த ஊரை சேர்ந்தவன் இல்லை. நீங்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில், நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த மக்கள் சொல்கிறாங்க, இல்லை அந்த ஆடை இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், அது முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லாமே நேர்ச்சி கடன் அங்கே செய்கிறது வழக்கம். இன்னைக்கு நேற்று, அதாவது இப்போ எச்ராஜா சொல்கிறாரு இல்லை, இப்போ செந்தில் சொல்கிறாரு இல்லைங்களா, இப்போ யாராவது அந்த கோழி ஆடு அங்கே தான் அறுப்பேன் அப்படின்னு சொன்னால் பின்னாடி ஏதோ ஒன்று இயக்குறாங்க யாரோ அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகள், அதாவது 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுலேருந்து தொடர்ந்து, அதாவது பாண்டிய வம்சத்து அதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்ந்து அங்கே தர்கா இருக்குது. அந்த தர்கா மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் அடக்க ஸ்தலங்களும் இருக்குது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மன்னர், அதாவது அந்த மதுரையை ஆளுநராக இருந்த சிக்கந்தர் சுல்தான் பாஷா அவரும் அவரை சேர்ந்த சேனைகளும் அங்கே தொழுது கொண்டு அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிரி படைகள் அவரை தாக்கும்போது அவரும் கொல்லப்படுகின்றார், அவருடன் இருந்தவர்களும் கொல்லப்படுறாங்க. புரியுதுங்களா? அதை தொடர்ந்து தான் அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த சிக்கந்தர் மலையில் அவருடைய அந்த அவருடைய அடக்கஸ்தலமும்
அவர் சார்ந்தவங்க அடக்க அந்த நெல்லிக்குப்பம் என்ற பகுதியில் அவரை சார்ந்தவங்களுடைய அடக்க ஸ்தலமும் இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், பெரும்பாலும் தர்கா வழிபாடுகள் கூடுமா கூடாதுன்ற ஒரு விஷயம் வேற, அது வேற ஒரு பக்கம் இருக்குது. அது இஸ்லாமியர்களுக்குள்ள எல்லாருமே தர்கா வழிபாடுகளை ஏற்றுக்குவாங்கன்னா இல்லை, ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து சில மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போகிறது வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது மாதம் ஒரு முறை, அதாவது பள்ளி 5 வேளை டெய்லி போகிறது வர்றது இல்லை, இப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதை தொடர்ந்து அங்கே பள்ளிவாசலும் இதெல்லாம் இப்போ உருவாக்கப்பட்டதில்லை, இதெல்லாம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. பள்ளிவாசலை சார்ந்து ஒரு தர்காவை சார்ந்து அந்த அடக்கஸ்தலம் எப்பவுமே இருக்கும் இல்லைங்க, அந்த அடக்கஸ்தலம் இது எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போய் கோழி ஆடு அறுக்கிறது. நீங்கள் இப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்டே, அதை முஸ்லீம்களை விட்டுடுங்க, நீங்கள் ஒரு கேமரா எடுத்தீங்க, ஒரு இது எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட இப்போ கேளுங்க, இது மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் மலையில் இதுக்கு முன்னாடி ஆடு அறுத்துருக்காங்களா, கோழி அறுத்துருக்காங்களா, நேர்ச்சிக்கடன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அந்த பாமர மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க. அதாவது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், வலதுசாரி நபர்கள் தவிர்த்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க, இல்லை அது காலங்காலமாக அவங்க மட்டும் இல்லை, முஸ்லீம் மட்டும் இல்லை, நாங்களும் போய் அங்கே அப்படி தான் வந்து நேர்ச்சிக்கடன் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்டேன்னா, அது போன்ற நேர்த்தி கடனெல்லாம் இல்லைன்னு வைங்க. ஒரு தர்கான்றது ஒரு அடக்கஸ்தலம் தான், அது ஒரு சுடுகாடுவாங்களே, கபர்ஸ்தான், அப்படி தான் நான் பார்ப்பேன் உதாரணத்துக்கு. ஆனால் அது சில பேர் வந்து இஸ்லாமியர்கள் சில பேர் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டு அதை வந்து தொடர்ந்து அங்கே பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கோழி ஆடு அறுக்கக்கூடாது இப்போ சொல்கிறாரு. நிச்சயமாக வந்து எத்தனையோ கோயில்கள் இருக்குது, அந்த இடத்துல போய் எந்த முஸ்லீமும் போய் இங்கே தான் ஆடு இருப்பேன், இங்கே தான் கோழி இருப்பேன்னு சொல்கிறது இல்லை, புரியுதுங்களா? இப்போ அந்த மலை அவரே ஒத்துக்கிட்டார், ஆமாம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தர்கா புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், அது நெல்லி தோப்பு, அந்த அடக்கஸ்தலம் உள்ள இடம், இதெல்லாம் வந்து தீர்ப்புகள் வந்துச்சு. இது வந்து முஸ்லீம்களுக்கு தான் இன்னைக்கு நேரத்தில் 1920 வந்து 1920 ஒரு தீர்ப்பு, அதாவது ராமர் ஐயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் தீர்ப்பே சொல்கிறாரு. அவர் கிளீனாக வரைவு, அதாவது எச்ராஜா ஐயர் இல்லை, ராமர் ஐயர். எச்ராஜா ஐயரோனா இப்போ மறுக்கலாம், ராமர் ஐயர் வந்து என்ன பண்ணால் தீர்ப்பை சொல்லிட்டார். அதன் பிறகு வந்து இவங்க வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பிரிவி கேஸ் கவுன்சிலில் போகிறாங்க, அங்கேயும் வந்து தீர்ப்பு வந்துடுது. அதன் பிறகு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1975 மறுபடியும் கேஸ் போடுறாங்க, மறுபடியும் வந்து அதே தீர்ப்புகள் வந்துச்சு. இப்படி எல்லாமே இருக்குன்னு வைங்க. இப்போ இவங்க பொது வெளியில் ஆர்எஸ்எஸ் பாஜக பிரச்சாரம் பண்ணுறது, இப்போ நேற்று விட இவர்கள் வந்து அந்த மலையை வந்து சிக்கந்தர் மலையை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, ஒன்று ஆடு கோழி அறுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் ஏதோ ஆடு கோழி எடுத்து போய் அங்கே அறுத்து கலவரம் ஏற்படுத்துகிற மாரி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி. இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னால், சிக்கந்தர் மலைன்னு பேர் இவங்க சூட்டாக இருக்காங்க. சிக்கந்தர் மலை இன்னைக்கு சூட்டில், அதாவது 18ஆம் நூற்றாண்டுலேயே மதுரை கெசட்டில் நீங்கள் இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை கெசட்லேயே இருக்குது. நாங்கள் வரைவுபடுத்த பாருங்கள், இந்த கெசட்லேயே வந்து இந்த ஹில் சிக்கந்தர் ஹில்லுன்னு இருக்கு பாருங்கள், சிக்கந்தர் மலையேன்னு இருக்குது. இதை இன்னைக்கு நேற்று இந்த பிரச்சாரத்தை வந்து உருவாக்கலன்றாங்க. இல்ல கரெக்ட் சார். இப்போ அந்த இடம் வந்து சிக்கந்தர் மலை, சரி ஓகே, உங்களுடைய நான் முழுக்க சொல்லி ஆனா விஷயம் என்னன்னா, அங்க வந்து திடீர்னு ஒரு பலி கொடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்குறீங்கன்னு இப்ப டாக். அதான் சொல்றேன். ஏன்னா இத்தனை பலி கொடுக்கறது இல்ல சொல்லப்படுது இல்ல மாறன், பலி கொடுக்கறது மட்டும் இவங்க சொல்லல. சிக்கந்தர் மலைன்னு சொல்லி இவங்க புதுசா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அந்த மலையை அபகரிக்கிறீங்க. நம்ம ஏன் அபகரிச்சு, யார் மலையை யாரும் அபகரிக்கணும், மலையை அபகரிக்க முடியுமா? புரியுதுங்களா? சிக்கந்தர் மலையை அபகரிக்க நேற்று எச்சரிக்கை சொல்றாரு. ஏன்னா அது வந்து முருகன் மலைன்னு சொல்லுவாங்க, திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் மாற்றிட்டு கந்தர்வ மலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாற்றி இவங்க சிக்கந்தர் மலை ஆக்க பார்க்குறாங்க. உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன், சிக்கந்தர் மலைக்கு எப்படிக்கு ஆதாரம் இருக்கோ அதேமாதிரி கந்தர்வ மலைக்கும் ஆதாரம் இருக்கா. சில பேர் சொல்லிக்கிறாங்க இருக்குது, இல்லைன்னு சொல்ல. சில பேர் அப்படி கூப்பிடுவாங்க, சில பேர் திருப்பரங்குன்றம் மலையும் கூப்பிடுவாங்க, சில பேர் சிக்கந்தர் மலையும் கூப்பிடுவாங்க. பஸ் ஸ்டாண்டும் சிக்கந்தர் மலை பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இதில் இவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு அல்லது நம்ம செந்திலுக்கு என்ன நெருடல்ன்றாங்க. அது அங்கே வழக்கத்தில் இருக்கு, அங்கே வாழக்கூடிய மக்கள் அவங்க மனம் போகிற போக்கில் அவங்க அழைச்சிக்கிறாங்க. சிக்கந்தர் மலைன்னு சொல்லிக்கிறாங்க, திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்கிறாங்க, கந்தர்வ மலைன்னு சொல்லிக்கிறாங்க, முருகன் மலைன்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி எதோனா சொல்லிக்கிறாங்க. இப்போ செந்திலுக்கோ எச்ராஜாவுக்கோ கடேஸ்வரனுக்கோ என்ன நெருடல் இருக்குன்ற நான் திடீர்னு இந்த பிரச்சனையை உருவாக்க வேண்டிய நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா, உச்சியில் போகிறாங்க, நாங்கள் வந்து அந்த தீபம் ஏற்ற போகிறோன்னு.
அந்த தீபம் ஏற்றத்துக்கு யாருன்னா முஸ்லீம்கள் உங்களை தடை பண்ணாங்களா, தடை வச்சாங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன், முஸ்லீம் அமைப்புகள் ஏதாவது உங்களை வந்து தடுத்தாங்களா தீபம் ஏற்ற போகக்கூடாதுன்னு? எதுவுமே இல்லையே. அவர் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க தடுக்கல, நீங்க உருவாக்குறீங்கன்றாரு. ஆனா இந்த இது வந்து பாருங்க 2019 வரையும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. 20 தான் 2020 சொல்றேன், 2019 கரெக்டா போயிட்டு இருக்கு. 2020 தான் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க, கொரோனா காரணமாக தான் ஆட்சியர் வந்து கையெழுத்து வாங்குறாரு. மலை மேல யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்க. இவங்களும் கொரோனா நேரத்தில் வணக்க வழிபாட்டு தலங்கள்லாம் வந்து மூடி இருந்தாங்க இல்லையா, சரி நம்மளும் வந்து மூடிடுவோம்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு கொரோனா முடிஞ்சு டிஎம்கே ஆட்சி வந்துச்சு. டிஎம்கே ஆட்சி வந்து அந்த மக்கள் எப்பவுமே அந்த சந்தனக்கூடு அந்த அந்த நேர்த்திக்கடன் செலுத்துவதாக போகும்போது தடுக்கிறாங்க. அப்போதான் பிரச்சனை முஸ்லீம்கள் உருவாக்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து இவங்க எதிர்த்தரப்பா வந்து இவங்களுக்கே உண்டான அரசியல் இருக்கு இல்லையா, பாபர் மசூதி எப்படி அபகரிச்சாங்க, ஞானவாபி பள்ளிவாசலை எப்படி அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்போ குஜராத்தில் வந்து இந்த பள்ளிவாசலை எப்படி இப்படி வந்து இவங்களுக்கு வரலாறே ஒன்று இருக்கு. புதுசு ஒன்றும் இல்லை. செந்தில் இப்போ ஏதாவது சொல்ல போறாரு உங்ககிட்ட, அது வேற விஷயம். உங்களுக்கு இந்திய வரலாறுல பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிவாசலும் கீழே தான் இவங்க தோண்டி பார்ப்பாங்க. என்ன சொல்றாருன்னு கேட்போம் சார். நினைக்கிறீங்க அதாவது ஆடு கோழி பலியிடக்கூடிய வரலாறு என்பது முன்பாக இருந்ததுன்னு சொல்லி ஆவணங்கள் என்ன இருக்கு? இதற்கு முன்பு பலியிடுவதோ அல்லது பலி எந்த இடத்தில் வைத்து பலியிடக்கூடிய வழக்கம் இருந்துச்சு, எப்படி பலியிடுவார்கள் அந்த இடத்திலே, இதற்கான ஆதாரங்கள் இதுவரை காட்டக்கூடிய எந்த விதமான இதுக்கு ஆதரவாக பேசுறாங்கல்ல, யாருமே இதுவரை காட்டவில்லை. ஏனென்று சொன்னால் இல்லை, ஆதாரமே இல்லாமல் இந்த விஷயத்தை புதியதாக இதுதான் சொல்றேனே, நீங்க அங்கு மலையிலே புதைக்கப்பட்ட அந்த வரலாறு என்பது 14ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆக்கிரமிப்பு தொடங்குது. 14ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆமாம் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த நெல்லித்தோப்புன்ற பகுதி வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் தானே, அது நீங்க ஒத்துக்கிறீங்க? நான் நீதிமன்றம் அதற்கு பின்பு வந்த வழக்குகளிலே நீதிமன்றம் சொல்லப்பட்டதை நான் அந்த வழக்கிலே அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நான் மறுக்கவும் இல்லை. அவர்களுடைய தொகைக்கு அவங்க என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? அப்படி இல்லைங்க சார், சொல்லிடுறேன், நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய இடத்திலே அவர்கள் எது வேண்டுமானாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது அல்ல விஷயம். எந்த இடம், அந்த இடத்தினுடைய தன்மை என்ன, அந்த பகுதியினுடைய சூழ்நிலை என்ன, திருப்பரங்குன்றம் முருகனுடைய படை வீடு, அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி அந்த கோயிலுக்கு உண்டான இடமா இருக்கும் பொழுது இவர்கள் ஏறி செல்லக்கூடிய அந்த மலை இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த மலை கோயில் வழியாகத்தான் செல்ல முடியும். இல்ல சார், சொல்லிடுறேன், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். பிரிவி கவுன்சில்ல மிக தெளிவா சொல்லியிருக்காங்க, நெல்லித்தோப்பு பகுதி மட்டும் கிடையாது, அதுக்கு போகக்கூடிய பாதையும் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாதை மேல வரைக்கும் எங்க இருந்துன்னா காசி விஸ்வநாதர் கோயிலிலிருந்து போகக்கூடிய இடம். நீங்க கீழே இருந்து செல்லக்கூடிய இடமானது முழுக்க மலைப்பகுதி, இது கோயிலுக்கு உட்பட்ட பகுதி. அவங்களுடைய இடத்துல போய் வழிபடுறாங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இது மலை உச்சியிலே கொண்டு பலியிடக்கூடியது என்பது இதுவரை இல்லை. நீங்க அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப நான் ஒண்ணு கேக்குறதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்கா சார்? நான் என்ன கேக்குறேன், இங்க நான் நோட்டு இருக்குதுன்னு சொன்னா இருக்கிறதுக்கு தான் ஆதாரம் காட்டணும். இங்க இல்லன்னு சொன்னாக்க இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எங்களுடைய வழிபாட்டு தலத்தினுடைய பகுதிகளிலே இந்த பலியிடக்கூடிய விஷயத்தை இவர்கள் உருவாக்கி நாளைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய நம்பிக்கைகளையும், நீங்க சைவ ஆகம விதியின்படி பலியிடுதல் என்பது எங்களுடைய நம்பிக்கையின்படி அது வந்து கூடாது. அந்த அடிப்படையில் தான் என்ன நீங்க உங்களுக்கு இனிக்குதுன்னா, நான் அதே இடத்துல வராகி அம்மன் வழிபாடு என்பது நான் தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் மலைக்கு கோயிலுக்கு சொந்தமான இடத்துல நான் வராகி அம்மனை வைத்து அந்த பகுதியிலே சில வழிபாடுகளை நடத்துவதற்கு வரலாறும் இருக்கிறது. அந்த வரலாற்றை நீங்க நடத்தீங்க நீங்க வந்து என்ன பண்ணாங்க, நீங்க சொல்ல வர்றதுன்னா நீங்க வந்து கோழியா இருப்பீங்களா, ஆளா இருப்பீங்களா, நாங்க பள்ளியா இருப்போம் அறுத்துங்க, யார் வேணான்றா? நீங்க கோயிலுக்கு உங்களுடைய வந்து இந்த பேச்சு இங்க பேசலாமே தவிர இந்த நிகழ்வுகளுக்கு ஆதரவு தருகிறாரா? வழிபாடு நாங்க நடத்த போறோம், நடத்தல. நீங்க வந்து இடத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு வழிபாடு திடீர்னு உருவாக்க, இது வந்து விதண்டாவாதம். அதாவது இது காலங்காலமா இப்ப சொல்றாரு, இவர் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு.
ஒரே ஒரு விஷயம், நீங்க 1920 இவங்க வழக்கு தொடர்ந்தது என்னச்சுன்னா, ஒட்டுமொத்த மலையும் இந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது அப்படின்னு தான் வழக்கு தொடர்றாங்க. அது சம்பந்தமான தீர்ப்புகள் தான் வருது. அதன் பிறகு 1926 வந்து ஹைகோர்ட் இங்க உயர்நீதிமன்றத்துல என்ன அரசு தரப்புல என்ன பண்றாங்கன்னா, இல்ல அந்த ஒட்டுமொத்த மலையும் கோவில் உட்பட தர்கா உட்பட எல்லாமே அரசுக்கு சொந்தமானன்றாங்க. அப்போ பிறகுதான் 1930 வந்து இவங்க பிரிவு இதுக்கு போறாங்க டெல்லிக்கு, அந்த ஆங்கிலேயர் நீதிபதிகள் தீர்ப்பு. அப்போதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கோயில் பள்ளிவாசல் எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லைன்னு தீர்ப்பு வருது. இவங்க ஒவ்வொரு முறை கடைசியாக 1975 இவங்க போட்ட இது கூட பார்த்தீங்கன்னா, அது அந்த கோவில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம் இது அதுன்னு சொல்லி தான் போட்டாங்க. எங்கேயுமே இவங்க வந்து அப்படி, அதாவது இந்த பலியிடுறாங்க, இந்த பலியை தடுக்கணும்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டுருந்தாங்கன்னா அப்போ அப்படி ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. ஆனா இப்ப இவங்க இந்த வழக்குகள்லாம் போட்டு எல்லா எல்லா வழக்குகளும் தீர்ப்பு வந்த உடனே, தீர்ப்புகள் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு சாதகம் வந்த உடனே இப்ப இவங்க புதுசா என்ன பண்றாங்க, பெயிண்ட் அடிச்சு தூசி தட்டி பெயிண்ட் அடிச்சு வேற புதுசா என்னன்னா அந்த பலியிடுறாங்க. எல்லா பிரச்சனையும் கலப்பி பார்த்துட்டாங்க, முடியல. நாங்க பிரச்சனைகளை கலப்பல சார். பிரச்சனைகளை கலப்பியது எந்த தரப்பு? SDPI தரப்பு. பிரச்சனைகள் கலப்பியது அங்கு ஆடை தோளிலே போட்டு கொண்டு சென்றார் அல்லவா, அவருடைய தரப்பு. ஒரு மத பிரச்சனை SDPI அமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய SDPIயும் இந்த பிரச்சனைக்கு காரணம். தோளிலே ஆட்டுக்குட்டியை போட்டுக்கொண்டு நான் மேலே சென்று நாங்கள் அங்கு பலியிடுவோம் என்று சொல்லி ஏற்பாடு பண்ண பார்த்தீங்களா பிரச்சனைக்குரியவர்கள். அந்த பிரச்சனைக்குரியவர்களும் காரணம் என்று நான் சொல்றேன். இப்ப என்ன நெருடல் எங்களுக்கு கேட்கிறாரு. இதே சமூக வலைதளங்கள்ல இந்து அமைப்பு சார்ந்த பல பேரு நீங்க போய் ஆடு வெட்டுங்க கோழி வெட்டுங்க நாங்க போய் பண்டிகை இறைச்சி வெட்டுவோம்னு சொல்லி நீங்க வம்படியா பேசுறது சரியா? முகநூல்கள்ல 1000 பேர் 1000 போடுவான், அதல்ல விஷயம். அதை யார் ஆதரிக்கிறார்கள் என்று அமைப்புகளோட அங்கீகாரம் பெற்ற அவங்க ஒரு முக்கியமான கட்சியில அங்கீகாரம் பெற்றவங்க முகநூல்களில போடக்கூடிய பதிவும் திருப்பரங்குன்றத்திலே நடத்தக்கூடிய அந்த போராட்டம் நடத்தக்கூடிய நிகழ்வும் ஒன்னா முக்கியமான அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர் தானே பதிவு பண்றாங்க. ஏத்துக்க மாட்டீங்க. SDPI சார்ந்தவர் நீ ஆரத்திட்டு போனா நீங்க சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் இல்ல. ஆனா நான் சொல்றேன், உங்க கட்சி பதிவு பண்றதால தான் ஆரத்திட்டு போனாரா? இல்ல சார், உங்க கட்சி நீங்க சொல்லுங்க, ஒரு நெறியாளர், உங்க கட்சி நீங்க ஒரு நெறியாளர், எங்க கட்சிக்காரங்க அதான் சார் சொல்றேன். இந்துத்துவவாதிகள் பண்ணி வெட்ட போறோம் சொல்றது வந்து வம்படிக்கும் ஒரு பிரச்சனை கலந்தது தானே. பன்றியை வெட்டுவது என்பது நாங்கள் வந்து சைவ ரீதியாக அங்கு அசைவம் இருக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது பன்றியை அங்கு கொண்டு வெட்டுவது அல்லது பன்றியை கொண்டு போய் அங்க பலியிடுவது என்பது அது 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 அதை விட முட்டாள்தனமான வார்த்தை. அது யார் சொல்லியிருந்தாலும் அது முட்டாள்தனமான வார்த்தை. அது நான் சொல்வது என்பது வராகி வழிபாடு என்பது அங்கே எங்களுக்கு வழிபாட்டு ரீதியான வரலாறு இருக்கிறது என்ற காரணத்தினாலே இப்படி ஒரு விஷயத்தை நான் வழிபாட்டுக்கு தான் நான் கேட்கிறேன். நான் பலியிடுறதோ அல்லது மாற்று விஷயமோ நான் சொல்ல வரல. அதற்கு கூட இந்த அரசாங்கம் எந்த விதமான ஆதரவோ அந்த வழிபாட்டு உரிமையோ, ஏன் சார் தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு உரிமை கிடையாது சார். நீங்க நடுநிலைவாதி தானே, நீங்க நியாயமானவர் தானே. பலியிடக்கூடிய எங்களுடைய உரிமையை மீட்கணும்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஆவணத்தை நீங்கள் காட்டுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எங்களுடைய தீபம் ஏற்றக்கூடிய உரிமையை நாங்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் துணை நிற்கின்றோம். தொப்புள் குடி உறவுகள் தானே. இத்தனை ஆண்டு காலம் இந்து இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கிறது அல்லவா. இந்து மதத்தினுடைய தூண்ல போய் தீபம் ஏற்றினா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அரசாங்கத்தை நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உரிமைகளுக்கு நாங்க தான் போராட வேண்டியிருக்கு. எங்களுடைய மனையினுடைய புனிதத்தை காப்பதற்கு நாங்க தான் போராட வேண்டியிருக்கு. என்ன காடேஸ்வராவுக்கு நெருடல், என்ன அர்ஜுன் சம்பத்துக்கு நெருடல்னா, ஆமாம் நாங்கள் காலங்காலமாக இந்த முகலாயர்களுடைய காலங்களிலே மாலிகாப்பூர் படையெடுப்பிலே எங்களுடைய மீனாட்சி அம்மன் கோயிலுடைய இன்றைக்கும் இருக்கக்கூடிய சிலைகள் மூக்கடந்து போய் கிடக்கிறதுன்னு சொன்னா உடைத்தவர்கள் அன்றைக்கு இருந்த ஆக்கிரமிப்பாளர்கள், அன்றைக்கு இருந்த இந்த நாட்டை அடிமைப்படுத்தி இந்த நாட்டினுடைய வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்காக வேலை செய்தவர்கள். நீங்க அந்த முகலாய வரலாறு பேசுங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி எல்லாமே பேசி ஆகணும். பாருங்க, இந்தியாவுல வந்து எந்த ஒரு கோயிலும் இடிக்கல எந்த முகலாயர். மதுரைக்கு நான் இவரை அழைத்து செல்ல வந்து புனை கதைகள், அதாவது கற்பனை கதைகள் அன்னைக்கு உருவாக்கி அதை தான் இன்னைக்கு வரலாறு காட்டப்பட்டவர். ஒரே நிமிஷம், ராமர் கோயில் இருந்தது, அது இடிக்கப்பட்டுதான் இவங்க மசூதி கட்டாங்கன்னு சொல்லி தானே பிரச்சனை உருவானுச்சு. அங்க இருக்கக்கூடிய கோவிலை இடிச்சுதானே கட்டியிருக்காங்க. அதை நான் சொல்றேன். அந்த வரலாறு, ஒருத்தர் தூங்கிட்டே இருக்காரு, தூக்கும் போது ஒருத்தர் கனவுல வர்றாரு. கனவுல வந்து ஒரு யாருன்னா குழந்தை ராமர் வர்றாரு. வந்துட்டு என்ன பண்றாரு, இந்த இடத்துல கோயில் இருந்தது, இடிச்சுட்டு தானே பாபர் பள்ளிவாசல் கட்டினாரு, நீ இன்னும் அமைதியா இருக்காரு. இந்த கனவை அப்படியே மனுவா எழுதி ஆட்சியர்கிட்ட போய் கொடுக்குறாரு. ஆட்சியர் அந்த மனுவை எடுத்துக்கிட்டு அன்னைக்கே பள்ளிவாசலுக்கு என்ன பண்றாங்க, பூட்டு போடுறாங்க. ஒருத்தருடைய கனவை, எனக்கு கனவு இப்படி வந்ததுன்னு சொல்லி நாளைக்கு செந்தில் வீடு
பாபர் மசூதி எந்த வருடம் சார்? அதற்கு முன்பிருந்து போராடிட்டு இருக்காங்க. நீங்க வந்து நான் சொல்றேன், சுதந்திரத்துக்கு பிறகு நீங்க இப்ப சொல்லக்கூடிய வரலாறு, நீங்க அதான் சொல்றீங்க, பழைய வரலாறு நீங்க மறைக்கிறீங்க. அந்த பழைய வரலாறு என்ன? ஆமா, கற்பனை. நீங்க தொல்லியல் துறை ஆராய்ச்சி சொல்லிச்சு பாபர் ஆக்கிரமிப்புதான் நிஜம், பாபர் மசூதி இருந்ததுன்னு சொல்றீங்க. ஆனா நீதிமன்றம் சொல்லி எந்த ஆதாரமும் இல்லை, சாட்சிகள் இல்லை. இருந்தாலும் பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவா தீர்ப்பு சொன்னாங்க. அப்படிதான் நடந்தது. சரி சார், நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு பல நூற்றாண்டுகள் இப்ப எல்லா இடத்துலையும் தோண்டி தான் பார்ப்பாங்களா? கோயில் இருந்தா, பள்ளிவாசல் இருந்தா. நான் ஒண்ணு கேட்கிறேன், சிற்கு ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா என்ன? இல்ல நான் அங்கேதான் சொல்ல வரேன். சிற்கு ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி இஸ்லாத்தின் மீது இவருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குமையானால், ஷரியத்தின்படி முழுமையான நம்பிக்கை அதன் மீது வைத்திருக்கிறார் என்று சொன்னால், குர்ஆனின் மீது முழுமையான நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த விஷயத்திலே இவர்கள் பலியிடுவது என்பதற்கு எதிராக இவர்கள் போராடி இருக்க வேண்டும். ஒன்று. நீங்க வந்து அததான் சொல்றேன், புரியவில்லை என்று சொன்னால் புரியாதது போல நீங்க சொல்லுவீங்க. சிற்கு ஒழிப்பு மாநாடு ஒண்ணு நடந்தது. அங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க வந்து முன்னோர்களை வழிபடுற விஷயமோ இல்ல இறந்தவங்களை வழிபடுற விஷயமோ எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 16 கோரிக்கை வந்து இது அமல்படுத்திருந்தாங்க. அது அவரு முன்னுதாரணமா காட்டுறாரு. கடந்து போகாதீங்க, அதுக்குள்ள வாங்க, விவாதம் பண்ணுவோம். இஸ்லாமியர்களுக்கு இறந்தவங்க அவங்களுடைய உருவத்தை வச்சு வழிபடக்கூடாது, உருவ வழிபாடு கிடையாது, இல்ல வேற எந்த ஒரு பில்லி சூனியம் இந்த வழிபாடுலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிற்கு மாநாடு தான் நீங்க நிறைவேற்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேக்குறாரு. இஸ்லாம் ஆக முடியும். இருங்க, அதுதான் முதல்ல நான் இதை மென்ஷன் பண்ணிட்டேன். அதாவது சில பேர் இதை வந்து ஏற்றுக்கிறது இல்லை, சில பேர் அதை ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து அதை என்ன பண்றாங்க, செஞ்சுட்டு வராங்கன்னு நான் முதல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொன்னீங்கன்னா, தர்காக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல ஒரு 300 ஆண்டு பழமையான ஒரு அனார்பாக் என்ற ஒரு தர்கா திருச்சியில் இடிக்கப்பட்டது. அதை இடிச்சது யாருன்னா RSSஓ பிஜேபியோ அல்லது இந்து மக்கள் கட்சி செந்தில் அர்ஜுன் சம்பத்தோ இல்லை, சாட்சாத் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் காரணம் சொன்னா, அந்த அனார்பாக் தர்கா இருக்கிற இடத்த வந்து பின்னாடி வந்து பாத்தீங்க சொன்னா முன்னாள் MP அடைக்கல் ராஜா அவருடைய இடம் இருக்கு. அப்ப இந்த தர்கா இடம் ஃப்ரண்ட் பேஜா இருக்கு. அப்ப இதை இடிச்சாதான் அந்த இடத்துக்கு வேல்யூ ஆகும். புரியுதுங்களா? திருச்சியில அதுக்காக என்ன பண்ணா, ஒரு சூழ்ச்சி பண்ணி இரவோடு இரவா அந்த இடம் இடிக்கப்பட்டது. அதுக்கு முழுக்க திமுக அரசும் திமுகவும் குறிப்பா நேரு எல்லாமே இருந்தாங்க. அப்போ ஏழைகளை அவசரம் சிற்கு மாநாடுதான் சொன்னாங்க, கபர்ஸ்தானங்களை அடிச்சு நொறுக்கணும்னு. சிற்கு மாநாட்டுல திருச்சி சொன்னாங்க, கபர்ஸ்தானங்கள்ல அகற்றணும், அது இருக்கக்கூடாது, அது நமக்கு நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு அந்த மாநாட்டில் தான் பதிவு எதிரானது. நான் தான் சொல்றேன், அது அவங்களுடைய கோட்பாடு. நீங்க அதை ஆதரிங்களா எதிர்க்கிறீங்க? இல்ல, நான் அதான் அது போன்ற நான் சில, அதாவது இந்த தௌஹீத் ஜமாத்தெல்லாம் வந்து அவங்க அரசியலுக்காக பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே அவங்க, புரிஞ்சுங்களா? அதையெல்லாம் நான் வந்து ஆதரிக்கீங்களா எதிர்க்கீங்களா நான் பண்ண மாட்டேன். நான் ஏன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய அரசியல் என்பது அவங்களுடைய இது ஒரு நம்பிக்கை. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோழர் ஒன்று வணங்குறாரு, அது எனக்கு பிடிக்கலன்றதுக்காக அதை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் நான் இல்லை. அவங்களுடைய வழிமுறைகள் அதை பண்றாங்க, புரியுங்களா? அது இஸ்லாத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் சில பேர் ஆதாரங்கள் கொடுக்குறாங்க. இல்லை இது முழுக்க பொய்ன்னு சொல்லி இந்த தரப்பு ஆதாரம், அது எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பார்க்குறேன். அதனால வந்து இந்த விஷயம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பக்கம் சேர்ந்துக்கிட்டு, ஆமாம்மா இந்த நேரத்தில் தர்கா வேண்டாம், இவங்க சொல்றது பொய், இவங்க போய் அங்கே ஆடை இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாது இல்லையா? என்னால சொல்லுங்க நீங்களே. கரெக்ட். அதெல்லாம் வந்து ஒரு பல நூற்றாண்டுகளாக அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அவங்கள போய் நான் எதிர்த்து பேசணும்னு சொன்னா அது அந்த மக்களுக்கு எதிரான ஒரு நிலைக்கு போயிடும். இப்ப இன்னொரு கேள்வி சார், விளக்கேத்துறதுல பிரச்சனைனா ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ தர்காவில இருந்து ஒரு 15 மீட்டருக்கு தாண்டி நீங்க விளக்கேத்திக்கலாங்கிறது நீதிமன்றம் கொடுத்த அறிவுரை. அப்படி இருக்கும்போது அங்க இஸ்லாமியர்கள் விளக்கேத்த விட மாட்டாங்கன்னு சொல்லி அங்க ரொம்ப நாளா பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? யாராவது இஸ்லாமியர்கள் விளக்கேத்த தடை பண்றாங்க சொல்லுங்க. அங்க இருக்க ஒரு STB அதுக்கு விளக்கேற்றதுக்கு யாரும் எதுவும் பண்ணல. நல்லா நினைச்சீங்க, எல்லா அமைப்புகளும் போராட்டம் பண்ணிச்சு. எதுக்குன்னா மலைக்கு போய் அந்த கந்தூரி விழாக்கள் எல்லாம் நடத்துறதுக்காகவும், ஏற்கனவே நாங்க பல ஆண்டுகளமா அங்க வந்து நேர்ச்சி செஞ்சுட்டு இருந்தோம், ஆடு கோழி அறுத்துக்கிட்டு, அந்த இதுக்கு வந்து தடை விதிச்சாங்க
காரங்க தான் போராட்டமே பண்ணாங்க தவிர இவங்க வந்து மலைக்கு மேல ஏறி தீபம் ஏற்றத்துக்கு எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் தடை விதிக்கல. ஆனா இவங்க தான் என்ன பண்றாங்க, அரசியல் காரணங்களுக்காக இப்படி ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துறாங்க. ஏன் சொன்னா மக்கள் மத்தியில் ஏறி ஈஸியா இதுவாயிடும். ஆனா என்னடா கோயில்ல தீபம் ஏற்றத்துக்கு முஸ்லீம்கள் எதிர்ப்பா, கோயில்ல தீபம் ஏற்றத்துக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கலையா அப்படின்றதுதான். நான் என்ன சொல்றேன், இது நாள் வரையும் ஆட்சியர் உட்பட அங்க இருக்கக்கூடிய அரசு காவல்துறை உட்பட எல்லாமே முழுக்க இவங்களுக்கு தான் ஆதரவு. எந்த முஸ்லீமுக்கும் அங்க ஆதரவு இல்லை. ஆட்சியர், அதாவது கலெக்டரு, வட்டாட்சியர், இந்த ஆட்சியர், அந்த ஆட்சியர், காவல்துறை எல்லாமே முழுக்க அரசு பிஜேபியாவே செயல்படுறாங்க. ரெண்டாவது திமுகவை பொறுத்தவரையிலும் என்னன்னு சொன்னா, இப்போ அர்ஜுன் சம்பத், எச் ராஜா, கடேஸ்வரன் போன்றவங்க போய் அங்க நின்றுட்டு மக்களை திரட்டி ஒரு 10-50 பேரை திரட்டி திமுக இந்துக்களுக்கு எதிரி, திமுக இந்துக்களுக்கு எதிரின்னா திமுக வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னா, உடனே ஐயோ என்னைக்கும் இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்றாங்களே, உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அது முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பான். இதுக்கு நான் பல உதாரணங்கள். எப்படி சார் நவாஸ்கனி அவர்களை அனுப்பி வைத்தது முதல்வர் தானே சார்? சும்மா என்ன சார், நவாஸ்கனி அவர்கள் போறாரு, அவர் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களோட பிரதிநிதியா அங்க போயிட்டு அவர் அங்க போய் பிரியாணி சாப்பிட்ட போட்டோ அவர் தான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்றாரு. அதுதான் அடுத்த சர்ச்சையா சொல்றேன். இது திமுக மீது இவங்க பழிய சுமத்தணும். திமுக நமக்கு சாதகமா செயல்படுன்றது இவங்க அந்த மதிநுட்பத்தை இவங்க அறிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப எப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்கள் ஒன்று கூறத்துக்கு திமுக வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆனா இந்து அமைப்புகள் அங்க போய் எம்பி கேளுங்க. நான் என்ன சொல்றேன், இதே மாதிரிதான் திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறைன்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல எல்லாமே முழுக்க வக்ஃபு இடம். அது வக்ஃபு இடம் என்பது ஏதோ இன்னைக்கு நேற்று பேனா பென்சில் எடுத்து எழுதி வச்சுக்கிறது இல்லை. அது புரியுதுங்களா? அது கெசட், எப்படி அரசுடைய கெசட் வந்து பார்த்தீங்களா, அந்த கெசட்ல வந்து பதிவு செய்யப்பட்டு வக்னமான்னு ஒன்று இருக்கு புத்தகம். அந்த புத்தகத்தில் இருந்தால் தான் அந்த இடம் வந்து வக்ஃபு இடத்துக்கு சொந்தமானது. அப்போ பதிவுத்துறையே பதிவு பண்ணிருக்கோம் இந்த இடம் முழுக்க வக்ஃபு. அப்போ அங்கே உள்ள இந்துக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்துக்கள் போய் பதிவு பண்ணும்போது இல்லைம்மா இது வக்ஃபோட இடம், நீங்கள் வக்ஃபோடு கிட்ட தான் அனுமதி வாங்கணும், இங்கே நீங்கள் பதிவு பண்ண முடியும். உடனே எச் ராஜா இவங்க எல்லாம் போறாங்க, ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. இது வந்து கோயில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்கு, இந்த இடத்த வந்து திமுக இந்துக்களுக்கு எதிரி நான் சொல்லிடுறேன், நீங்க பதில் சொல்லுங்க. திமுகவுக்கு எதிரி, திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரி அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. உடனே அந்த நேரத்துல முதல்வர் என்ன பண்ணாருன்னா, அந்த நேரத்துல வக்ஃபோர்டு சேர்மனா இருந்த அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தை நீ விட்டுடு, தேவையில்லாம மூக்கோடு வைக்காத, பாரு அவன் இந்துக்களுக்கு எதிரின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குறாங்க. இவரும் அமைதியாயிட்டார். யாரா? அப்துல் ரஹ்மான் அமைதியாயிட்டாரு. அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, மத்தியில் இப்போ 2024 வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வரும்போது இந்த திருச்செந்துறை இடத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கோயில் இடம். இதுக்கு பாண்டே போன்ற நம்ம செந்தில் போன்ற நபர்கள் என்ன சொல்றாங்க, அது 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயில் இருக்குங்க, அது வக்ஃபுக்கு எப்படி சொந்தமாகும் அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன சொல்றேன், 3000 இல்லை 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட கோயில் இருக்கும். இப்போ கோயிலை சுற்றி நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலம் வந்து செந்திலை போன்ற ஒரு இந்து சகோதரத்துக்கு சொந்தமானதாக இருக்கும். அவருக்கு ஏதோ ஒரு அவசர தேவை, அப்துல் ரஹீமுக்கு வித்து இருக்கலாம். அப்துல் ரஹீம் வந்து வக்ஃபு பண்ணி இருக்கலாம் இல்லையா. கோயில் வந்து 5000-10,000 ஆண்டுகள் பழமையானதுன்றதுக்காக அந்த இடம் வந்து அது முஸ்லிம்களுக்கு இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஒரு தவறு. தொடர்ந்து சொல்லிட்டே ஏன் சொன்னா, இந்த விஷயத்தை திமுக அரசு உண்மையில முஸ்லிம்கள் மீது பாசம் இருந்தா, நீங்க சொல்ற மாதிரி முஸ்லிம்களுக்கு ஆதரவா இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கணும், வக்ஃபோர்டு சேர்மனை கூப்பிட்டு என்ன அந்த திருச்செந்துறை விஷயம் வக்கணமா இருக்கா, கெசட்ல இருக்கா, போய் ஹைகோர்ட்டில் போடு, பெட்டிஷன் போடு சொல்லியிருக்கணுமா இல்லையா. ஹைகோர்ட்டு இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு உடனே போட்டு உத்தரவு வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ நெல்லித்தோப்பு வந்து வக்ஃபுக்குள்ள தான் அடங்குதா சார்? நெல்லித்தோப்பு பகுதி வக்ஃபு எப்படின்னா தர்கா, பள்ளிவாசல் எல்லாமே எப்படின்னா அறநிலைத்துறை, எப்படி கோயில் எங்க கோயில் இருந்தாலும் அறநிலைத்துறைக்கு போயிடுதா இல்லையா. ரைட்டு. எல்லா கோயிலும் அறநிலை கட்டுப்பாட்டு இல்லை சார். பெரும்பாலான கோயில்கள் அறநிலைத்துறைக்கு போயிடுது இல்லை. அதே மாதிரி வந்து பள்ளிவாசல், தர்கா, மதர்சா இது எல்லாமே வந்து எப்படின்னா அந்த இப்ப நான் ஆரம்பிக்கிறேன், ஆனா குறிப்பிட்ட ஒரு 10-20 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வக்ஃபு இது ஆயிடும். ரைட் சார். இப்ப சிக்கந்தர் மலை வந்து வக்ஃபு வாரியத்துக்குள்ள. ஆமா என்ன சார் சார், அதாவது திருச்சி விஷயங்கள் அவர் சொன்னாரு. 1100 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு அந்த ஆலயமே வக்ஃபோர்டுக்கு சொந்தம் என்று சொல்லித்தான் அவருடைய சொன்னார். வக்ஃபோர்டு தலைவர் ரஹ்மான் அவர்கள் பேசியதாக வந்த செய்தி, அவரே நேரடியாக பேட்டி கொடுத்தார். அதில் அவரே வந்து சொல்றாரு, நாங்கள் சொல்லலை, ஆர்எஸ்எஸ் காரங்க சொன்னாங்க, பாண்டே சொன்னாரு அப்படின்னு சொல்றாருல, நாங்கள் இல்லை, முதல்ல சொன்னதே ரஹ்மான் அவர்கள் தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய வரலாறு ரீதியாக இருக்கக்கூடிய ஆலயம்
அப்படி இருந்தாலும் இந்த நிலங்கள் அந்த கோயிலுக்குட்பட்ட சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாக ரெக்கார்டு இருக்கின்றார். இதுதான் ஆக்கிரமிப்பு. இதுதான் வரலாற்றிலே பல விஷயங்களை திட்டமிட்டு ஆக்கிரமிச்சாங்க. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா அப்ப திமுக அரசு இது மேல்முறையீடு பண்ணாம அமைச்சது பாத்தீங்களா? உடனே பாத்தீங்களா இப்ப நான் சொல்வது முழுமையா சொல்ல விடுங்க. வக்ஃப் போர்டு சட்டம் என்பது இதுல பல குளறுபடிகள் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய முதல் எங்களுடைய பதிவு. அப்ப இந்த வக்ஃப் போர்டு நிலங்கள் எப்படி இவர்கள் சொந்தமாகிறது என்பதுல பார்த்தோம்னா, அந்த சட்ட திருத்தங்கள் 1995 கொண்டு வரப்பட்ட வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்திலே இந்த வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் என்று சொல்லி வக்ஃப் போர்டு சொல்லிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் சொந்தமாக ரெக்கார்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் பண்ணாவிட்டேன் வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கக்கூடியபடி இது எங்களுக்கு சொந்தம் என்று வக்ஃப் போர்டு அறிவித்தது என்று சொன்னாலே அவர்களுக்கு அந்த இடத்தை சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கிறது. அதுதான் சொல்றேன் சார். இல்ல எப்படிதான் முடியும்? இப்படிதான் முடியும். கோயில் 1100 வருஷமா இருக்குமா? அந்த கோயில 300 வருஷத்துக்கு முன்னாடி வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாயிடுமா? அந்த கோயிலை கொண்டு போய் யாராவது அடமானம் வச்சிருப்பாங்களா? அல்லது கோயிலை கொண்டு போய் யாராவது வித்திருப்பாங்களா? இவங்க சொல்லக்கூடிய கதையை நான் கேட்டுட்டே இருந்தேன்னா காதுல பூ வச்சுட்டு இந்துக்கள் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டியதுதான். அப்படிப்பட்ட வரலாற்றை இவர்கள் அதான் சொல்றேன். ரொம்ப விவரமா கோயில் சுத்தி இல்லைன்னா ஒரு இந்து கிட்ட இந்த முஸ்லீம் வாங்கிருக்க கூடாதா? அவன் வக்ஃப் பண்ணிருக்க முடியாதா? இவர் சொல்றாரு இல்லையா, இந்த இடம் கேளுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த இடம் வக்ஃப் இடம். உடனே அவங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்ப என் இடம் இருக்குங்க, நான் வக்ஃப் பண்றேங்க. வக்ஃப் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு இது அதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறேன் வக்ஃப் போர்டு கிட்ட. அதாவது இந்த இடம் முழுக்க இந்த பள்ளிவாசல், இந்த மதரசா, இதை மெயின்டைன்ஸ் பண்றதுக்காக, இதை வந்து பராமரிக்கிறதுக்காக இந்த சொத்துக்களை நான் வக்ஃப் பண்றேன்னு சொல்லி ஒரே நிமிஷம் அது என்ன பண்ண, என்னுடைய குடும்பத்தார் மட்டும்தான் இந்த ட்ரஸ்டுக்கு தலைவரா இருப்பாங்க. ட்ரஸ்ட் வக்ஃபை இது கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கிறது தான், மேற்பார்வை தான். அப்படி இருக்கும்போது நான் ட்ரஸ்ட் தலைவரா இருப்பேன். எனக்கு பிறகு என் பையன் இருக்கலாம், எனக்கு அவங்க பிறகு அப்படியே இது கூட இருப்பாங்க. அப்படிதான் அந்த இடங்கள் தான் வக்ஃப் போர்டு இடம். இல்ல சார், விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். திருச்சியில, அதாவது திருச்சி பகுதியில ஒரு 18 கிராமங்கள், அந்த 18 கிராமங்கள்ல பல இடங்கள் வந்து வக்ஃப் போர்டு சொந்தம் சொல்றாங்க. ஆனா அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு இந்து மக்கள் தான். எப்படி இந்து மக்களுடைய சொத்துக்கள் எப்படி வக்ஃபுக்கு போனதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். எப்படி உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பள்ளிவாசல் நீங்க இப்போ பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பழமையான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை சுற்றி ஒரு 500 கடைகள் இருக்கு. 500 கடைகள்ல 400 கடை முஸ்லீம்கள் தான், இந்துக்கள் தான் வச்சிருக்காங்க. எவ்வளவு? 500 கடைகள், 400 கடைகள் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அவங்களும் பல நூறாண்டுகளா வச்சிருக்காங்க. புரியுங்களா? அந்த கடைகள். அப்படி இருக்கும்போது இது பிற்காலத்துல வந்து இது வந்து இந்துக்கள் கிட்ட தான் இருந்தது அப்படின்னு நாளைக்கு யாருன்னா உரிமை கொண்டாங்கன்னா அது எப்படி ஒரு தவறான முன்னுதாரணமா ஆகுதா இல்லையா? அதாவது வக்ஃப் இடங்களை இந்துக்களும் பயன்படுத்துறாங்க, முஸ்லீம்களும் பயன்படுத்துறாங்க. ஏங்க திருச்சியில கலைஞர் அறிவாலயம் இருக்கு இல்லையா, அது முழுக்க வக்ஃப் இடம். வக்ஃப் இடம் பிற்காலத்துல வந்து அது கலைஞருடைய அறிவாலயம் வந்து வக்ஃப் இடம் இல்லது, அது எங்க சொத்து அப்படின்னு யாராவது முறையிட்டா எப்படி ஆகும்? இடங்களை இந்துக்கள் இருக்கக்கூடாதுன்றதுல இந்துக்களும் இருக்காங்க நிறைய இடத்துல. புரியுதுங்களா? இன்னைக்கு கூட நிறைய இடத்துல 70-60% இந்துக்களுக்கு. அவர் ஒரு கருத்து சொல்லி, இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்முடைய இராணுவத்துக்கு உட்பட்ட இடம், டிஃபென்ஸுக்கான இடம், அடுத்து ரயில்வேக்கான இடம், அதுக்கப்புறம் அதிகமான நிலங்கள் இருக்குது வக்ஃப் போர்டுக்காக இருக்கக்கூடிய நிலங்களாக இருக்கு. முகலாயர்கள் காலத்துக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் காலம் வந்தது. ஆங்கிலேயர்கள் காலத்துக்கு அப்புறமாக இங்க நமக்கு விடுதலை கிடைச்சது. இத்தனை ஆண்டு காலத்துல இவ்வளவு வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாக இவ்வளவு நிலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வந்தது என்பதே ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வி. இந்த வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாக இந்த கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்பது உண்மையிலேயே சொல்ல போனாங்க முழுக்க ஆக்கிரமிப்பாளர்களுக்கு துணை போகின்ற வகையிலே சட்டம் இருக்கிறது. எப்படின்னா, இந்த நிலத்துல வந்து நான் வசிச்சுட்டு வரேன், பல நூற்றாண்டுகளா வசிச்சுட்டு வரேன். அப்ப நான் என்னுடைய நிலம் வந்து நான் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் நான் கேட்க போனாக்க, நீங்க வக்ஃப் போர்டு கிட்ட இருந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், என்ஓசி வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த நிலத்தை பத்தி நாங்க வந்து பேசுவோம், இல்லைன்னா உங்களுக்கு அதுல எந்த வித உரிமையும் இல்லை என்று ஒரு சட்டம் இருக்கு. ஏங்க, வக்ஃப் போர்டு வந்து சொந்தமா எனக்கு சொந்தமாங்கிறது யார் முடிவு பண்ணணும்? நீதிமன்றம் சென்று தான் நீதிமன்றத்துல வந்து நாம வழக்கு தொடுக்கணும். இதுவரை வழக்கு தொடுக்க முடியாது. இப்ப எவ்வளவு ஒரு இந்த காங்கிரஸ் அரசாங்கங்கள், இதற்கு முன்பிருந்த அரசாங்கங்கள் கருத்தை முன்பா சொல்ல விடுனா விடுங்க, இல்லைன்னா சும்மா இன்னும் கருத்தை சொல்ல விட மாட்டீங்கன்னா அப்ப நீங்களே சொல்லிட்டு இருக்கு. என்ன அதுக்கு லட்சக்கணக்கான வழக்குகள்
கருத்தை முழுமையா சொல்ல வருங்க. ஏன்னா என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்ல வரேன். அது சிக்கந்தர் தர்காவாக இருக்கட்டும், வக்போர்டு பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன பிரச்சனைனா இப்படிப்பட்ட சட்டங்கள் வந்து மிக கேவலமாக இருந்துட்டு இருக்கு. அப்ப உரிமையை முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம். நீதிமன்றமே செல்ல முடியாத அளவிற்கு சட்ட குழப்பங்கள் இங்க இருந்துட்டு இருக்கு. புதியதாக வக்போர்டு சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு வக்போர்டுக்கு உரிமை என்றால் நீங்க உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம். ஒன்று. கரெக்ட் சார். நான் குடியிருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் என்னிடத்தில் எத்தனை ஆண்டு காலம் இருக்கின்றேன் என்கின்ற ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம். இது இரண்டையும் சார்த்து சரிபார்த்து நீதிமன்றத்திலே இருந்து தீர்ப்பு வரும் கூடிய வாய்ப்பை இந்த இப்ப ஏற்றிருக்கக்கூடிய சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்ப இது சட்ட ரீதியானதா அல்லது இதற்கு முன்பு இருந்தது சட்ட ரீதியானதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஒன்று. இப்ப சிக்கந்தர் மலைக்கு வருவோம். இப்ப சிக்கந்தர் மலைக்கு முன்னாடி இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க சமணர் குகை என்று தொல்லியல் ரீதியான துறை வந்து அங்க ஆய்வு நடத்தும் பொழுது பார்த்தோம்னா அங்க முழுக்க பச்சை கலர் பெயிண்ட் அடித்து அங்கே வந்து கற்களில சிக்கந்தரனுடைய இங்கிருந்து தியானம் செய்த இடம்னு கற்கள்ல சில சமூக விரோதிகள் தான் சமீப காலத்தில் அதை செதுக்கி இருக்காங்க. இப்ப நிறைய அடையாளங்களையும் வரலாற்றுகளையும் அந்த மலையின் மீது மாற்றுவதற்கு தொடர்ந்து நான் ஏதோ இஸ்லாமியர்கள் மீது பழி போடணும்னு நினைக்காதீங்க. சில சமூக விரோதிகள் அப்படி செஞ்சிட்டு இருக்காங்கிறது நாங்க பதிவு பண்ணி தான் ஆகணும். யார் அந்த சமூக விரோதி? அது யாரும் என்பது காவல்துறை கண்டுபிடிக்கிறது. சொல்றேன். அப்ப அந்த பச்சைகள் பைட் அடிச்சது யாரு? செந்திலா இருக்கலாம். ஏன்னா திரும்ப சொல்றேன், சமூக விரோதி என்று சொன்னேனே தவிர இஸ்லாமிய சமூக விரோதி நான் சொல்லல. இவர் துடிக்கிறத பார்த்தா, இவர் வேகப்படுறத பார்த்தா, அப்ப ஒண்ணு நம்மளதான் சொல்றாங்களோ, நம்மளை பத்தி தப்பான விஷயத்தை வெளியே கொண்டு வராரோ அப்படின்னு நீங்க தான் யோசனை பண்ணி பேசுறீங்க. நான் சமூக ஒரு ஹிந்துவா கூட சொல்லட்டுமா? அவர் இந்துவா இருக்கலாம், இஸ்லாமியா இருக்கலாம், சீக்கியம் இருக்கலாம், யாரானா இருக்கலாம். அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடித்திருக்க கூடியவர்கள் அந்த இடத்துல சிக்கந்தரனுடைய தியானம் செய்த இடம் என்று சொல்லி ஒரு ஹிந்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றது வந்து சரி ஓகே, அப்படி எழுதப்பட்டதா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர் யார் என்று கண்டறிய வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. அந்த காவல்துறை அதை செய்யணும்னு நானும் கேட்கிறேன், இவரும் கேட்கணும். இவர் என்ன பண்றாருன்னா அதை பத்தி பேச மாட்டாரு. ஒரு இந்து வந்து அங்க பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாலும் அது தப்புடா, அது சமணர் கோகைடா, அந்த இடத்துல நீ ஏன்னா இப்படி பண்ணல என்ன பண்ணிருக்கணும்? ஒரு இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் கூட ஒரு வரலாற்று அடையாளங்களை அழிக்கின்றார்கள், மாற்றுகின்றார்கள், அது தவறுன்னு இவர் பொங்க மாட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா இவர் அதை பத்தி எல்லாம் அமைதி காக்கிறார். ஆனா நாம என்ன பண்ண வேண்டிய, சமணர், நான் ஜெயின் இல்ல, நான் சமண மதத்தை சார்ந்தவன் அல்ல, நான் சைவ மதத்தை அல்லது வைணவத்தை இந்து மதத்தை சார்ந்தவன். அப்ப அந்த சமணர்களுடைய வரலாற்றையும் அழிக்கிறவங்க தான் நான் போராடிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல இப்ப தொல்லியல் துறை வந்து அதை அழிக்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மலையிலே செல்லக்கூடிய இடங்களிலே நிறைய பிரச்சனைகள் என்ன என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பொதுவான இடம் தான். அந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாரும் செல்லக்கூடிய வழிகள் தான். ஆனா அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா பச்சை பிறை கொடிகளை பறக்க வர்றாங்க அந்த வழிகள் போகக்கூடிய இடங்கள்ல. அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்களை இடையிடையிலே வந்து அந்த மலையவே சுத்தி ஆக்கிரமிக்கிறதுக்கு சிலர் செய்கின்ற அந்த வரம்பு மீறிய சட்டவிரோத செயல்களை தடுக்கணும் தான் கேட்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இதுல வந்து அங்க எல்லா கட்சியை சார்ந்தவர்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கி அங்க இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுக்க வேண்டியவர்கள் சகோதரர் தடாரஹிம் அவர்களோ இல்ல பாரதமாதா செந்திலோ இல்ல, யார்? இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? அவங்க மிக தெளிவா சொல்லிட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய வழிபாடுகள் எப்படி இருக்கு, முறையா இருக்கோ அது மறுபடியும் பின்பற்றணும். அது எங்க பிரச்சனை இல்ல. சேகர்பாபு தெளிவா சொல்லிட்டாங்களா? எல்லா கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல சென்று அலோலியான்னு சொல்லக்கூடியதற்கு நேரம் இருக்கிறது சேகர்பாபு அவர்களுக்கு. அல்லது இங்க இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பல விழாக்களுக்கு போய் சென்று அங்கெல்லாம் போறதுக்காக நேரம் இருக்கிறது. இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய விஷயத்திலே அவர் நேரிலே சென்று அந்த இடத்திலே, ஏன்னா இது கோயிலுக்கு சொந்தம் என்று சொன்னால் அந்த கோயில் கட்டுப்பாடு யார் கையில் இருக்குது என்று சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறை. சரி, உண்மையாகவே இது சம்பந்தமாக அவர் நேரே சென்றிருந்தார் என்று சொன்னால் அங்கு எஸ்டிபிஐக்கும் வேலை இல்லை, ஆட்ட தோல்ல போட்டுட்டு போனவருக்கும் அங்க வேலை இல்லை, அதற்கு பின்பு நாங்கள் போராட்டம் சென்று எங்களுடைய தலைவர்கள் செல்வதற்கு அவங்க வேலை இல்லை. அப்ப இந்த விஷயத்தை கடமையை செய்வதை தவறவிட்டது இந்த அரசாங்கமும் இந்து சமய அறநிலையத்துறையும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தான் என்பதை நான் முதல்ல பதிவு பண்றேன். இப்போ இந்து அறநிலையத்துறை மேல உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, கரெக்டா? அவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா? இந்துக்களுக்கு எதிராக இல்ல சார், அந்த இடத்துல பதட்டத்தையும் இந்த இன்னைக்கு 144 ஏன் போட்டீங்க? 144 போட தெரிந்த இந்த அரசாங்கத்திற்கு
பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி ஏன் 144 போட்டிருக்காங்கன்னா முருகன் கோயில்ல வந்துட்டு பாரத மாதா கி ஜெய் சொல்றாங்க. பாரத மாதா கி ஜெய், பாகிஸ்தான் மாதா கி ஜெய், எப்படி சார் அமெரிக்கா மாதா கி ஜெய், தமிழர் கடவுள் முருகன் தானே சொன்னீங்க. தமிழர் கடவுள் முருகன் சார், தமிழர் கடவுள் முருகனுக்கும் பாரத மாதா ஜெய்க்கும் என்ன தமிழ்நாடு துபாயில இருக்கா? தமிழ்நாடு துபாயில இருக்கா? இல்லையா சார்? வேற எங்க இருக்கு சார்? அப்புறம் தமிழ்நாடு தமிழ் கடவுள் தானே சொன்னீங்க. நீங்க சொல்லும்போது தமிழ் கடவுள் முருகன் தானே சொன்னீங்க சார். நீங்களே சொல்லும்போது சார், நீங்களே பேசும்போது தமிழர் கடவுள் முருகன் தானே சொன்னீங்க சார். தமிழ்நாட்டுல தமிழ் அன்னைக்கும் வாழ்க, பாரத மாதாவுக்கும் வாழ்கன்னு சொல்றது என்ன சார் தப்பு? இங்க சார் முருகனுக்கு அரோகரா சொல்றது ஓகே, வெற்றிவேல் முருகன் சொல்றது ஓகே. இந்த இடத்துல எப்படி சார் பாரத மாதா கி ஜெய் வந்தாங்க? திட்டமிட்டு கலவரத்தை தூண்டுறாங்க. சொல்லக்கூடாதுன்னு பாரத மாதா 144 போட்டிருக்காங்க. பாரத மாதாவுக்கு ஜெயின் சொல்றது கலவரம், பாரத மாதாவுக்கு ஜெயின் சொல்றது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க சார், எந்த சட்டத்துல சொல்லிருக்கு? சார் நான் என்ன சொல்றேன், புதுசா கலைக்கூடாது. முருகன் கோயில்ல வந்துகிட்டு உங்களுக்கு எதுக்கு சார் பாரத மாதா கி ஜெயின் எதுக்கு சார் கோஷம் பண்றீங்க? சார் முருகன் கோயில்ல வந்து பாரத மாதா கி ஜெய் பார்டர்ல போடலாம். இப்ப ஒன்னும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இல்ல சார். நீங்க பாரத மாதா கி ஜெயின் சொல்றதுக்கு இது தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனை என்று சொல்வது என்பதற்கு ஒரு கோயிலே சென்று சொல்லக்கூடாது என்று நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? இந்த கோயில்களுடைய பஜனைகள், கோயிலே இருந்து செய்யப்பட்ட பூஜைகள், கோயில் இருந்து எங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் இருந்து தான் பாரத் மாதா கி ஜெய் என்கின்ற கோஷங்களை எழுப்பி இந்த நாட்டின் பஜனை வைத்துதான் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு போராடியவர்கள் வரலாறு என் வரலாறு. அதனால கோயிலுக்குள்ள நாங்க சுதந்திரத்துக்கு போராடுங்க, சுதந்திரத்துக்கு போராடுங்க. பாரத் மாதா கி ஜெய் இங்க வந்துட்டு கோயில் பிரச்சனை வந்து ஆர்எஸ்எஸ் கோஷமா? அப்படிதான் சார் பிஜேபி கோஷமா? தமிழர்களுடைய கோஷம், தமிழர்கள் பேச்சு, தமிழர்கள் கோஷம் தவறான பேச்சு. பாரத் மாதா கி ஜெய் என்பது ஏதோ இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சிக்கு இல்ல. சரி, இந்த நாட்டினுடைய கோஷம். அப்ப இந்த நாட்டினுடைய தமிழர்களுடைய கோஷம் இல்ல சார். தப்பு சார். தமிழர்களுடைய நாட்டினுடைய சுதந்திரம் நடக்குது சார். நாட்டினுடைய சுதந்திரம் போராடி இருந்தாங்கன்னா அப்ப இந்த கோஷம் ஆர்எஸ்எஸ் நாட்டினுடைய போராட்டங்களுக்கு ஆதரவா இருக்கீங்க நீங்க. சரி ஓகே. சரி ஓகே சார். இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவா இருக்கீங்க நீங்க. சரி ஓகே சார். ஒரே இந்து அறநிலைத்துறை மேல உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா, இன்னைக்கு வேதாரண்யத்துல பிஜேபி, அதாவது மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஒரு ஏக்கர் ஒரு ஆண்டுக்கு வெறும் 2 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்படியே சார், அவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க, ஏலத்துல எடுத்திருக்காங்க சார். என்கிட்ட இது இருக்கு. யார் சார் கொடுத்தது? யார் ஏலம் விட்டா? இந்து அறநிலைத்துறை சார் வாங்குனது 2 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க சார் ஒரு ஏக்கர், அது ஆண்டுக்கு. சார் உங்களுக்கு இந்து மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா பெரிய பணம் வாங்கி இருக்கலாம். ஆனா வக்ஃப் வாரியம் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சொத்தை தான் கிளைம் பண்றாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், இப்ப நான் உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு செலவு வரும்னு கேக்குறேன், புரியுதுங்களா? அது 1 பைசா வட்டி கொடுக்கறதோ 10 பைசா வட்டி கொடுக்கறதோ உங்களுடைய ரைட். ஆனா நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கக்கூடிய நீங்க முடிவு பண்ணி நான் 1 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, 2 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, ஏலம் விட மாட்டேன்னு சொன்னா, அது யாருடைய? உங்களுடைய உரிமை தானே. இந்த அறநிலைத்துறை இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சொத்துக்களை வைத்து இருங்க சார், கோயில் சொத்துக்களை வச்சு இங்க வேலை பாக்குறாங்க, சம்பாதிக்கிறாங்கன்னா அப்ப மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் தானே பண்ணிருக்கீங்க. மத்தியில் இருக்க பாஜகவும் தானே பண்றீங்க, இந்துக்களுக்கு ஆதரவுடைய பாஜகவும் தானே பண்றீங்க. எதற்காக அந்த ஏலம் எடுக்கப்பட்டது? அது என்ன ஒரு காரணத்திற்காக கொடுக்கப்பட்டது? இந்த அரசாங்கம், இந்த இந்து சமய அறநிலையத்துறை ஏலம் கொடுக்கக்கூடிய உரிமை இருக்கும் பொழுது இவர்கள் கொடுக்க மறுத்தார்கள் என்று சொன்னால் அங்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப டங்ஸ்டன் என்ன? டங்ஸ்டன் மத்திய அரசு அங்க இருக்கக்கூடிய இடத்துல திட்டம் தீட்டுவதற்கு மக்கள் போராட்டம் நல்லா தெரியும். நிலத்தை உரிமை கொண்டாடுவதற்கு மத்திய அரசுக்கு உரிமை இல்லை, அந்த மாநில அரசுக்கு தான். ஆமா, ஸ்டெர்லைட் நாங்க ஆதரிப்போம், இப்போ ஆதரிப்போம். ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்க காப்பரை வந்து இறக்குமதி வந்து செய்யக்கூடிய நிலைமைக்கு நீங்க மாறி போயிட்டோம். ஏற்றுமதி செய்திருந்தவங்க அது இந்த நாட்டுக்கு எதிரான சதி, இந்த நாட்டுக்கு எதிரான சதி, அதனாலதான் செத்தாங்க. தோல் துறை வந்து முழுக்க முழுக்க வாணியம்பாடியில தோல் வந்து அந்த கம்பெனிகள் மூலமாக அந்த பாலாறு நாசமா போகுது, அதுல சாவுறான். யார் போராடுறீங்க? நிறுத்திட்டீங்களா? நீங்க போறீங்களா? ஆனா மத்திய அரசு விட்டு எல்லா கம்பெனியும் தூக்க சொல்லுங்க, யாரும் அனுப்புல. அத உடனே மாநில உரிமை, இந்த மாநிலத்துடைய அதனால இந்திய அரசுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு செஞ்சல. மாநில அரசுடைய உரிமை இருக்கா இல்லையா? மாநில அரசு ஒரு கம்பெனியை தொடங்குறதுக்கு மாநில அரசு முடிவு பண்றா, மத்திய அரசு முடிவு பண்றா? மத்திய அரசு பர்மிஷன் தான் சார். அனுமதி என்பது வேறு. இங்கு கம்பெனி நடத்துறதுக்கு நிலத்தை கையகப்படுத்தி அந்த நிலத்தை கையகப்படுத்தி உரிமைகளை கொடுக்கறதுக்கு மாநில அரசு முடிவு பண்ணா முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப இந்த மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையிலே மாநில அரசு முடிவு பண்ணலாம். இந்த கம்பெனிகள் ஒரு காலத்தில் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது, தோல் கம்பெனிகள் எல்லாம்.
இன்னைக்கு 70% முஸ்லீம் அல்லாதவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. சார் யாருன்னா நான் முஸ்லீம் சொல்லல, நான் திரும்ப சொல்றேன். இல்ல இப்ப ஆரம்பம் வந்து எங்களுடைய கட்டுப்பாடு தான், இந்த முஸ்லீமுடைய கட்டுப்பாடு எல்லா தொழிற்சாலை 70% மேல முடிச்சு கட்டிட்டாங்க. பிராமின்ஸ் நிலத்தையும் முடிச்சுட்டாங்க, நீதியை முடிச்சுட்டாங்க, மழையை முடிச்சு கட்டிட்டாங்க. அவசரப்படாது. அந்த தோல் தொழிற்சாலையை அந்த தோல் தொழிற்சாலையை முழுக்க முழுக்க பிராமின்ஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. இனி நீங்க இது பெரிய மாறிச்சு. இப்ப அவர் சொல்றாரு முருகன் கோயிலா இருக்கட்டும், அதாவது இதுல திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலா இருக்கட்டும் அல்லது இன்னொரு கோயிலா இருக்கட்டும், எல்லா கோயிலுக்கும் முழுக்க முழுக்க அந்த தேவஸ்தானத்துல அந்த முழுக்க பிராமின்ஸ் தான் இருக்காங்க. ஒரு தமிழர் இருக்கா சொல்றா இருக்காரான்னு சொல்லி காட்ட சொல்றாரு. ஒரு தமிழர் கூட இல்லையா? அப்ப பிராமணன் தமிழர் இல்ல, இஸ்லாமியர்கள் தான் தமிழர்கள். ஐயா நீங்க வந்து நீங்க தொழுகை நடத்தக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டில தமிழ் தொழுகை என்று சொல்லி தமிழே ஓடுங்க, அது சாத்தியமா? அது சாத்தியம் இல்ல. அப்ப நீங்க எப்படி தமிழர் நான் கேட்டா அது பதில் உண்டா? அப்ப உங்க மத நம்பிக்கை, உங்க மத பாஷை, மத மொழி எங்களுடைய வேதம், எங்களுடைய வேதம் கொடுத்த எங்களுடைய மொழி, எங்க நாட்டு மொழி. பெருசா ஏன்னா அந்த வேத மொழின்னு சொன்னா இப்போ அரபி நீங்க கூட கத்துக்கலாம், யாரு கூட கத்துக்கலாம். ஏன் கத்து கொடுக்குறீங்க? சரி சார், இப்ப அதை பத்தி விவாதம் போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயம், செந்தில் ஒரே ஒரு விஷயம், அங்க இருக்கிற தர்கா வந்து முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, பள்ளிவாசல் முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, அந்த கொடி அதாவது நெல்லி அந்த இது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, போகிற வழி முஸ்லிம், இதெல்லாம் நீதிமன்றம் சொல்லிருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆடு கோழி, மாடு இல்ல கோழி அடுத்து நேர்ச்சி செய்வது இப்பதான் புதுசா கலப்புறாங்கன்னு ஒரு தவறான தகவல் சொல்ற. இல்ல இது நூற்றாண்டுகளாக தொடர்ந்து விஷயம். ஆதாரம் சொன்னா இப்ப எப்படி இல்ல மழை மீது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஒரு போட்டோ சார். நீங்க இவரு வந்து சார் இது வந்து இவரு எப்படின்னா அழகா வந்து முழு புசிக்க சோத்திர பாதிச்சு இந்துக்களை இன்னும் முட்டாளாக்குறதுக்கு அவர் திரும்பவும் கதை விட்டுட்டே இருக்கிறாரு. ஒரே பதிவு பண்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. சகோதரர் சொல்றது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆடு கோழி பலிட்டு இருந்தாங்கன்னா சரி விடுங்க, ஒரு 100 வருஷமா பலிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. 100 வருஷமா போட்டோ இல்ல, 100 வருஷமா வீடியோ இல்ல, 100 வருஷமா எந்த விதமான ஆதாரங்களும் தட்ட முடியல. ஒரு சமீபத்துல ஒரு 20 வருஷமா நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் சொல்ற கணக்குப்படி இந்த 20 வருஷமா வந்து செல்போன் எல்லார் கையிலும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக ஆடு கோழி பலிட்டு இருந்தால் வீடியோக்கள் வெளியே வந்திருக்குமா? வந்திருக்காது. ஒண்ணு, போட்டோக்கள் வெளியே வந்திருக்கு. ஏன்னா மேல போய் ஆடு கோழி பலியிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று சொன்னால் மேலே சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கு கண்டிப்பாக ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க, வீடியோ எடுத்திருப்பாங்க, அதை தன்னுடைய முகநூல்ல போட்டிருப்பாங்க, வெளிப்படுத்திருப்பாங்க. அது மாதிரியான ஒரு வரலாற்று, அது மாதிரியான ஒரு போட்டோவோ வீடியோவோ இதுவரை வெளிவரவில்லை என்பதிலேயே அது மாதிரியான பழக்கம் இல்லை. இவர் நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க தொடர்ந்து வழிபடுறீங்க, அதுக்கான ஆதாரம் இருக்கணுமே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆதாரம் இருக்கா சார்? அதாவது இவர் சொல்றாரு அந்த வீடியோ எடுக்கல, போட்டோ எடுக்கல. பெரும்பாலும் வந்து பலியிடுறது வந்து வீடியோ போட்டோ எடுக்கக்கூடாது, பள்ளிவாசிகளே பிரச்சாரம். ஏன் சொன்னா சில சகோதரர்கள் இந்த குர்பானி குடும்பத்தெல்லாம் ஆடு விட்டு அது சோசியல் மீடியால வரும்போது கொஞ்சம் இதுவா இருக்கு, அது இது பண்ண அதை வந்து தவிர்க்கணும்னு சொல்லி நிறைய உலமாக்கள் பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி ஆடு கோழி அறுக்கிறத வந்து யாருமே வந்து அது போட்டோ இப்போ சமூக வலைதளங்கள்ல இன்னொரு கேள்வி எழுப்பப்படுது. அதாவது ஒரு பயத்தின் காரணமா அந்த கேள்வி கேட்கறாங்க, இஸ்லாமியர்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடுறதுக்கு ரொம்ப இயல்பான ஒரு விஷயம், அது உங்களுடைய உணவு சுதந்திரம். இன்னைக்கு நீங்க கோழி ஆடு அறுக்குறீங்க, நாளைக்கு கொண்டு போயிட்டு அந்த உங்களுடைய இடத்துக்குள்ள நீங்க மாடு அறுத்தீங்க, மாட்டு இறைச்சி அறுத்து நீங்க ஏதோ ஒரு வழிபடுறீங்கன்னா அது தவறு தானே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க உச்ச நீதிமன்றமும் சரி, உயர் நீதிமன்றங்களும் சரி, அங்க மாவட்ட நீதிமன்றமும் சரி, அதை சுற்றி எல்லா இடங்கள் முழுக்க எங்களுக்கு சொந்தமானதுங்கும் போது அதுக்கு உள்ள நாங்க எதை சாப்பிடலாம். அப்போ நீங்க வந்து RSS பாஜக எந்த படிக்கட்டு வழியா போறீங்க? எந்த படிக்கட்டு வழியான்னு சொன்னா எனக்கு புரியலையே. கோயிலுக்கு உட்பட்ட மலையினுடைய பகுதியினுடைய ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த நெல்லித்தோப்புன்ற பகுதி மட்டும் கிடையாது, அங்க போகக்கூடிய வழித்தடம் அவங்களுக்கு தான் சொந்தமானது. எங்க இருந்து போகக்கூடிய? எங்க இருந்து போகக்கூடிய சார்? கீழே அடிவாரத்துல இருந்து. சரி, அடிவாரத்துல இருந்து செல்லக்கூடிய இடத்துக்கு சொந்தம் சொல்லிட்டா காசிஸ்வரருக்கு நாங்க மசூதிக்கு உட்பட்ட நிலத்துலதான் நாங்க படிக்கல நடந்து போறோமா? என்ன சார் நீங்க காசிஸ்வரர் கோயிலுக்கு எந்த வழியா போறோம்? நாங்க அங்க போனதுக்கு அப்புறமா தான்
அங்க இருக்கக்கூடிய அந்த மேல சொல்லக்கூடிய மசூதிக்கு தனியாக வழி இருக்கிறது. அந்த வழியை வந்து அவர்கள் உரிமை கொண்டாடுறது வேற. ஆனால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டு என்பது, இந்த பகுதி என்பது கோயிலுக்கு உட்பட்ட பகுதி. சரி ஓகே சார், அவங்க பகுதிக்குள்ள அவங்க மாட்டு இறைச்சியோ சாப்பிடுறது அவங்களோட உரிமைன்னு அவங்க உணவு நீங்க கேட்கறீங்களே, வாதமா ஒரு கேள்வி எழுப்புறீங்க. நீங்க இல்ல இன்னைக்கு ஆடு கொள்ள நாளைக்கு மாடு நான் ஒரு லாஜிக்கா தான் நான் பதில் சொல்றேன். அது என்னுடைய இடம், என்னுடைய வீட்டுல நான் வந்து என்ன வேணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். செந்திலுக்கு என்ன குறைன்னு, செந்தில் வீட்டுல என்ன வேணா சாப்பிட்டுக்கிட்டோம், நான் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா என் வீட்டுல நான் சாப்பிடுறதுக்கு என்ன விதமா, ஏன்னா நீதிமன்றங்கள் என் வீட்டுல நான் தீபத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க அரசாங்கத்துக்கு நீங்க அங்க ஃபைட் பண்ணுங்க. அது நீங்க அங்க ஃபைட் பண்ணுங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு வாதம் வச்சாங்க, நாங்க ஆட்டையும் விட்டுவோம் ஆளையும் விட்டுவோம்னு சொல்லி ரொம்ப வீடியோ ஆதாரம் இருக்கு சார். நாதாரிங்க கொஞ்சம் இந்த ட்ரெண்ட் ஆகணும் வந்ததுக்காக அங்க போராடிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக சில பேர் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஆளுக்கு பண்ணலையா, அவங்க அந்த வார்த்தை பதிவு சொல்லுங்க. அதாவது என்னன்னா தட்டி இந்துக்களே ஒன்று திரளுங்கள், நம்ம உரிமைகளே பாரு. இப்படி நாளைக்கு இதே மாதிரி முரசு வச்சுக்கிட்டு இதே மாதிரி முஸ்லீம்களே ஒண்ணு கொடுங்கள், நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவங்களை எதிர்பார்க்க இது மசூதிகள் உங்க கையில இருக்கு, நீங்க ஜமாத்துகள் உங்க கையில இருக்கு. எங்கள் கோயில்கள் இந்துக்கள் கையில் இல்லை, கோயில்களிலே நாங்கள் கூட்டம் நடத்த முடியாது, கோயில்களிலே நான் இந்துக்களை வாருங்கள், இந்துக்களுடைய பிரச்சனைகளுக்கு வாங்க நாங்க கூப்பிட முடியாது, அது கவர்மெண்ட் கையில இருக்கு. எங்களுக்கு ரோடு தான் இருக்குது, நாங்க பறையடிக்கணும், நாங்க வந்து எல்லாருக்கும் தண்டோடு அடிக்கணும்னா எங்களுக்கு வீதி தான் இருக்கு, எங்களுக்கு வேற யுக்தி இல்ல. எங்க கோயில் நாடு நாங்க ரோட்ல நிக்கிறோம், நீங்க வசதி வச்சிருக்கீங்க, அங்க முடிவு பண்றீங்க. நான் அப்படி பறையடிச்சு இது சாரி அந்த கைது செய்யப்பட்டது வந்து இந்து அமைப்பு சம்பந்தப்பட்டவங்க. ஊர் மக்கள் இந்துவோ முஸ்லிமோ அந்த மனசாட்சி ஊரை கூட்டல இல்ல. நீங்க இங்க இருந்து போயிட்டு ஒரு கலவரத்தை ஒரு ஆட்சி அதிகாரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்காக இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையும் எடுக்கிறாங்க. இங்க வேற எதுவுமே இல்ல. அது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, எதை தின்னா பித்தாரின்னு, எதை தின்னா பித்தாரின்னு. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் அரசு பிஜேபி வந்து என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல கோஷ்டு அடைஞ்சாங்க. அதுல மாற்றதான் 2020 வந்து இந்த மாதிரி ஒரு தடவை இருக்கு. இப்ப மறுபடியும் போறாங்கன்னா இந்த பிரச்சனையை கலப்புதான் அங்க நின்றுட்டு என்ன பண்றாரு, இவர் சொல்ற பாத்தீங்கன்னா இங்க வாதத்துக்காக எடுத்து வச்சது எல்லாமே அங்க எச்ராஜா பேசல. எச்ராஜா பேசுறது கான்ட்ரோவர்சி ஸ்பீச். இந்த மலையை அபகரிக்க பாக்குறாங்க, இத வந்து சிக்கந்தர் மலையை ஆக்க பாக்குறாங்க. சிக்கந்தர் மலையை ஆக்கல, கண்டிப்பா சரி பார்ப்போம். அப்படி சிக்கந்தர் மலை என்று கெசட்டிலே இருந்தாலும் அந்த வரலாறு அந்த சிக்கந்தர் என்பது நாட்டினுடைய அடையாளமோ திருப்பரங்குன்ற அடையாளமோ இல்ல. முருகனுடைய மலை அந்த திருப்பரங்குன்றம் தான் அடையாளம். ஒரே நிமிஷம் சார், நீங்க சொன்னீங்கல்ல சிக்கந்தர் வந்து நாட்டுடைய இது கிடையாதுன்னு. இந்த பேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப்னு ஆக்ட் இருக்கு தெரியும்ல, இந்திய விடுதலைக்கு ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன மாதிரியான மத வழிபாடுகள் இருக்கோ அது தொடரணும்னு அரசாங்கம் சொன்னது கரெக்ட் தானே? நீங்க அரசாங்கத்துடைய ஜட்மெண்ட் அரசாங்கத்துடைய வழிமுறைகளை ஏத்துக்கிறீங்க தானே? அப்புறம் நீங்க இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல. அப்ப நீங்க தானே பிரிவினைவாதம் பேசுறீங்க. வழிபாட்டு இடத்துல என்ன உரிமைகள் என்ன பழக்க வழக்கங்கள் இருந்ததோ அந்த பழக்கங்கள் தொடர வேண்டும் என்று 1991 நரசிம்மராவ் அவருடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அவர்கள் தொழுகை நடத்துவதற்கு நாங்கள் எதிராக இல்லை. பல இடங்கள்ல பாஜக சம்பந்தப்பட்டவங்க தொழுகையே பண்ணக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ண விஷயம்லாம் இருக்கு சார் இந்தியாவுல. ரோட்ல வந்து பல இடங்களிலே பொது மாநகராட்சி இடங்களிலே வந்து அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அத்துமீறி சில இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்பது போக்குவரத்துக்கு எதிராக இருக்கு எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு வச்சிருப்பாங்களே தவிர நீங்கள் ஏன் மசூதிகளில் தொழுகை நடத்த இந்து கோயில்கள் எங்கேயும் ரோட்ல இல்லையா? தொழுகை நடத்தலாம். இந்து கோயில் எதுவும் ரோட்ல இல்லையா? இந்து கோயில் பல கோவில் ரோடுகள்ல இருக்கு, ரோடுகள்ல இருக்கு. நம்ம அதை எல்லாத்தையும் வழிபடுறோம். அவங்க அப்போ நமக்கான உரிமை ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்தா என்னன்னு கேக்குறாங்க.
இந்து கோயில்கள் பல இடங்கள்ல ரோட்லயே இருக்கு. அந்த இடங்கள்ல அவங்களுக்கான வழிபாட்டு முறை ஸ்பேஸ் குடுக்குறாங்கல்ல, அந்த ஸ்பேஸை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தா என்ன பிரச்சனை? இடையூறாக அது இந்து வழிபாட்டு தலமாக இருக்கட்டும், எந்த வழிபாட்டு தலமாக போக்குவரத்து இடையூறாக இருக்கக்கூடாது என்றுதான் முதல்ல நான் சொல்றேன். பதிவு பண்ணது நான் தெளிவா அதுதான். சரி, இப்ப நான் இங்க நான் உங்களுக்கு ரொம்ப இன்னொரு விஷயம் ரொம்ப ஈஸியா சொல்லிடுறேன் சார். ரொம்ப ஈஸியா சிக்கந்தர் மலை விஷயத்திலே எங்களுடைய நிலைப்பாடு என்பது அங்கு இருக்கக்கூடிய வரலாற்றை மாற்றக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்குது. நீங்க ஒவ்வொரு இடங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மலைகள் தோறும் பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இது மாதிரி முகலாயர் காலத்துல வந்தவர்கள், இதே மாதிரி திண்டுக்கல் மலைக்கோட்டையா இருக்கட்டும், இன்னைக்கு இதே கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளா இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலும் முகலாயர்கள் காலத்தில் வரும்பொழுது அன்றைக்கு இருந்த மன்னர்களுக்கு எதிராக மலைகளில் சில விஷயங்களை அவங்கவுங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் நம்ம ஒன்றும் எதுக்க போறது இல்லை. ஆனால் அதுதான் வரலாறு என்று அதை மாற்ற வேலை நடக்கும் பொழுதுதான் அப்ப இந்த கெசட்ல இருக்கக்கூடியதுன்னு இவர் இன்னைக்கு சொல்றார். இதை நம்ம சரிபார்ப்போம் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஆனால் அது திருப்பரங்குன்றம் மலை இல்லை, கெசட்டிலே இருக்கிறது, அது சிக்கந்தர் மலை என்கின்ற ஒரு விஷயத்தை இவர் சொல்றாரு, கெசட்னு காமிக்கிறாரு. இப்படி இருந்தது என்று சொன்னால் இது வரலாற்று ரீதியாக முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கும் எங்களுடைய முருகப்பெருமானுடைய அடையாளத்திற்கும் எதிரானதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவங்க 1920 ராம ஐயர் என்ற கொடுத்த தீர்ப்பிலேயே சிக்கந்தர் ஹில் அப்படின்ற இருக்கு. அதாவது ராமையர் சார், நீங்க சிக்கந்தர் நான் சரி பார்ப்பேன். இன்னும் அது விஷயமா சரி பார்க்கலையா? இத்தனை சரி பார்க்காம பிரச்சனை பண்றீங்களா? ராமரையர் கொடுத்த இல்ல சார், இத்தனை நாள் சரி பார்க்காம தான் பிரச்சனை பண்றீங்களா? இத்தனை நாள் சரி பார்க்காம தான் பிரச்சனை பண்றீங்களா? இல்ல, நீங்க சிக்கந்தர் ஹில் என்று சொன்னால் இது எப்படி தெரியுங்களா? அதை கோரிட்டு காட்ட வேண்டும். சிக்கந்தர் இருக்கக்கூடிய பகுதி, அந்த மலையில இருக்கக்கூடிய சிக்கந்தர் அந்த பகுதி என்று சொல்வதற்காக அப்படி ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க. ஒண்ணு. இரண்டாவது, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் சார். அப்ப திருப்பரங்குன்றம் இல்ல சிக்கந்தர் மலை. அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், அது திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலை? நீங்க சொல்லுங்க. இந்துக்களுக்கு திருப்பரங்குன்றம் மலை, இஸ்லாமியர்களுக்கு சிக்கந்தர் மலை. அங்க சிக்கந்தர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, தெரியும் தானே? சிக்கந்தர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? எந்த கெசட்ல காட்டுங்க, ஜட்ஜ்மென்ட் பாருங்க. ஜட்ஜ்மென்ட் ஓடுங்க. எந்த கெசட்ல நீங்க பாருங்க. நீங்க இந்த நாட்டு ஆக்கிரமிப்பு வந்த சிக்கந்தருக்கு ஆதரவா பேசுறீங்க. நான் இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய தமிழ் கடவுளாக இருக்க முருகப்பெருமானுக்கு ஆதரவா பேசுறேன். நான் பொங்க தான் செய்வேன். இந்த மண்ணின் மைந்தர்கள் இஸ்லாமியர்களுக்காகவும் நாங்க பேசுவோம் சார். நான் மண்ணின் மைந்தர் இஸ்லாமியர் எதுவும் சொல்லல. அப்புறம் என்ன மண்ணின் மைந்தரா? ஏன் இல்லையா சார்? ஓ, மண்ணின் மைந்தர். ஆமாங்க சார். ஆமா சார். குன்று, குன்றுனா என்ன சார்? சொல்லுங்க. அந்த குன்று இது என்னது? சொல்லுங்க. இது எங்க இருந்து வந்தது? கெசட்டா? இது கெசட்டா இல்ல இந்த கூகுள் மேப்பா? இல்ல சார், எனக்கு தெரியல சார். ஏன்னா கூகுள்ல நிறைய சொருகுறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது கெசட்னு சொன்னாரு அவரு. சரி, எந்த கெசட்ல இருந்து இது வந்ததுன்னு எனக்கு தெரியல. சரி, இது எனக்கு தெரியல. நீங்க பாத்து நீங்க இது வெரிஃபை பண்ணல. நீங்க இது அத இது வெரிஃபை பண்ணல கேக்குறேன். வெரிஃபை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் சரி பார்க்க முடியும். இல்ல சார், இது வெரிஃபை உங்களுக்கு தெரியல கேக்குறேன் சார். இது சரி, அது வந்து இது என்ன சார்? தெளிவா எடுத்து கூகுள். இது என்ன சார்? இது நீங்க சொல்லுங்க. கூகுள் காரன் பேச்சல யாங்க கேக்குறீங்க. அதான் சார் கூகுள். சார் இது கூகுள். இது கூகுள் சொல்லுங்க. இது என்ன சார்? இது சொல்லுங்க, நீ பாருங்க. சர்வே ஆஃப் இந்தியா. இதுல என்ன சார் வந்திருக்கு? இது என்ன தெரியலையே. சொல்லுங்க. இது தெரியல சார். நீ எங்கனால கேமரால பாக்கீங்க. இல்ல, சர்வே ஆஃப் இந்தியான்னு போட்டுருக்குல்ல. நம்ம காஸ்ட் வெரிஃபை பண்ணலாம்ல. வெரிஃபை பண்ணனும்னு சொல்லி. அப்ப பண்ணலையான்னு கேக்குறேன். பண்ணாம தான் பிரச்சனை பண்றீங்கன்னு கேக்குறேன். இவர் சொல்லி இருக்காரு. இவர் சொல்லல. அதான் சார், இப்ப இவர் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா? திருப்பரங்குன்றம்னா எங்க இருக்கு? இல்ல சார், இப்ப இவர் சொல்லி நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் எங்க இருக்கு? எங்க சார் இருக்கு? எங்க இருக்கு? மதுரையில தானே சார் இருக்கு. அதுல ஒரு பகுதி தானே சார் சிக்கந்தர் மலை. அதுல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? சார், நீங்க சட்டத்திட்டத்தை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா பிரிவி கவுன்சில் சொன்னதே நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. பிரிவி கவுன்சில் சொன்னதை நீங்க ஏத்துக்கல. சொல்லுங்க. சொல்றேன். திருப்பரங்குன்றம் என்பது அவ்வளவு பெரிய மலை. ஆமா சார். அந்த மலையிலே மலை குன்றில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு தெரியுமா? அதை சிக்கந்தர் பகுதி, சிக்கந்தர் மலை என்று சொல்வது என்பது வேறு ஒன்று. அவங்க அததான் சார் கிளைம் பண்றாங்க. ஒட்டுமொத்த மலையுமே திருப்பரங்குன்றம் மலையை அவர்கள் சிக்கந்தர் மலை என்பது அந்த மாதிரி இது யாரும் சொல்லுங்க சார். யாரு சரி, யார் சொன்னாங்க சொல்லுங்க சார். இப்ப அவர்தான் சார் சொல்லிட்டு இருக்காரு. சிக்கந்தர் மலை மலை என்று சொன்னாலே இது அவங்க சார் சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய இடத்துல தான் சிக்கந்தர் மலை சொல்றாங்க. நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்க,
சிக்கந்தர் மலைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்றவங்களும் அது இருக்காங்க. சொல்லக்கூடியவர்கள் நமக்கு தெரியும். எல்லா இவன் அது இருக்காங்க. சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடியவர்கள் யார்? சிக்கந்தருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் யார்? சரி. சிக்கந்தர் பாதுஷாவுக்கு ஆதரவாக அல்லது சிக்கந்தர் பாதுஷா இந்த நாட்டினுடைய மண்ணுக்காக போராடியவர்கள், மாலிகா பொருளா இருக்கட்டும், சுல்தான்களா இருக்கட்டும், அவர்கள் இந்த மண்ணுக்காக போராடியவர்கள். அவர்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க. சரி, ரைட் சார். கோல்வால்கர், ஆர்எஸ்எஸ் சாவர்கர், கோல்வால்கர், எங்க டாக்டர் ஜி, எங்க தேவசி, எல்லாரும் அக்கிரமங்களை நாங்க பொதுவெளியில பேச வேண்டிய சூழலை தள்ளப்படுவதில்லை. அதெல்லாம் பேசுங்க சார், தாராளமா பேசுங்க. அவங்க இந்த நாட்டுக்கு வந்தாங்க, ஆண்டாங்க. அந்த காலத்துல அப்படிதான் மன்னர்கள் இருந்தாங்க, ஆண்டாங்க. இங்கே மவுத்தாகி இங்கே செத்து போனாங்க. இங்க இருந்து இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிச்சு ஓடல அவங்க யாரும். இங்க இருந்து ஆங்கிலேயர்கள் இங்க இருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனா அவங்க கிட்ட ஒரு ஷாப் கார்னர் இந்த வரைக்கும் பாருங்க. பிஜேபி ஆர்எஸ் ஆங்கிலேயரை எதிர்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க யூட் அடிச்சிருவாங்க. கனிம வளங்களை சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்க கிட்ட எதிர்க்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபிக்கோ ஏன் இந்து மக்கள் கட்சிக்கு தெம்போ திறனியே இல்ல. இங்க ஏமாந்தோம் யாருன்னா முஸ்லீம் வந்தா அடி, இது எங்கிறது, அது எங்கிறது, இந்த கோயில் எங்கிறது, அந்த கோயில் எங்கிறது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சோமநாதர் ஆலயத்துல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போல. ஓகே சரி, ஓகே சார். சோமநாதர் ஆலயத்துல இருந்து எடுக்கல சார். அவங்க எடுக்கவனா இவங்களுக்கு சொன்னாங்க. நானே சொல்றேன், நீங்க சோமநாதர் ஆலயத்தை பத்தி பேசினா ஒரு தனி விவாதம் வைப்பேன். சோமநாதர் ஆலயத்துக்கு அவங்க படையெடுத்து வரும்போது அங்க அவங்க படையெடுத்துட்டு அவங்க வெற்றி பெற்ற பிறகு ஒழுங்கா போறதுக்கு திரும்பி இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து இல்ல மேல அடிச்சு பாரு, கொண்டு இருக்கு பொருள், ஒரு நாட்டை பிடிக்கிறான்னு சொன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் அவனுக்கு சொந்தமானது. இப்ப பிஜேபி ஆளுது தமிழ்நாடு, இந்தியாவுக்கு வந்து பிஜேபி ஆண்டுட்டு இருக்கு. பிஜேபி அவங்க வச்சிருக்காங்க சட்டம். சட்டம் முஸ்லீம்களோட இடம் பாபர் மசூதி இடம் இல்ல, ராமர் கோயிலுக்கு தான் சொந்தம். முஸ்லீம்களுக்கு இடம் இல்ல, அது எங்களுக்கு தான் சொந்தம். சொல்றீங்களா இல்லையா? இதே மாதிரிதான் நாட்டை அந்த நாட்டை அவங்க அந்த காலத்துல மன்னர்களுக்கு பிடிக்கும் போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அவங்க நினைக்கிறான். நீங்க கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அவன் இங்கே பிடிச்சா, இங்கே வாழ்ந்தா, இங்கே செத்து போனானுங்க அவன் பல தலைமுறை. அந்த தலைமுறையில இந்த நாட்டுல இருந்து அத்தனை விதமா நீங்க கோயில் இடிச்சு எடுத்தீங்கிறத எங்களுக்கு ரைட் சார். கோயில்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் பராமரித்து இருக்கலாம், வைத்திருக்கலாம். கோயில் இடிச்சாங்க, ஒரு போட்டோ காட்ட சொல்லுங்க, ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க. சோமநாதர் ஆலயம் ஏன் சார் இடிச்சது? ஒரு நிமிஷம் வீடியோ ஆதாரம் வேணும், போட்டோ ஆதாரம் வேணும். அதே மாதிரி நீங்க அடிச்சாரு, அடிச்சாரு. இவரு ஒரு 20 ஆண்டு காலத்துல போட்டோ எடுத்திருக்காங்கிறத சொன்னேன். ஏன் 300 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போய் சரி, ஓகே சார். பொறுத்திருந்து பாப்போம் இந்த பிரச்சனை, இந்த அரசாங்கம் எப்படி கையாள போறாங்க. ஆமா, தமிழக அரசு தான் கையாள. ஆமா, இதுல இந்து அமைப்பு சார்ந்தவங்களுடைய அரசியல் பங்கு என்ன, இஸ்லாமிய நபர்களுடைய அரசியல் பங்கு என்ன அப்படிங்கிறது. ஓகே சார், அரசியலும் பண்றாங்க, அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அரசியல் பங்கு, ஆன்மீக பங்கு. ஓகே, இறுதியா சொல்ற மாதிரி இதுல வந்து இஸ்லாமிய அமைப்புகள் நீங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அங்க ஒன்று சேர்ந்துட்டு போராடுறது தவறு. செஞ்சு நாம இந்து மக்கள் கட்சியோ அல்லது ஒரு இந்து முன்னணியோ அல்லது நம்ம பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ எச்ராஜோ அங்க போயிட்டு இது அப்படி இப்படின்னு சொல்லி டயலாக் போடுறது தப்பு. அந்த மக்கள்கிட்டயே முடிவு விட்டுரும். இது திருப்பரங்குன்ற மக்கள்கிட்டயே முடிவு எடுக்கணும். நீங்க எப்படி அழைக்கணும், ஏன்னா அது உண்மையிலே சொல்ற மாதிரி மாறன் உண்மையிலே சொல்றேன். இந்த பிரச்சனை வந்த பிறகு அங்க ஒரு மலை இருக்கு, அதுக்கு மேல ஒரு தர்கா இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஒப்பனா சொல்றேன், போனேன் அப்படி இருந்து இப்படி இருந்து சீதாலாம் போட தயாராக. இதுக்கு முன்னாடி தெரியாது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் இப்ப சிக்கந்தர் மலையை அறிமுகப்படுத்திருக்கு தமிழக மக்களுக்கு. இது அப்படியே இந்திய மக்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. நான் வந்து இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமையில எந்த இடத்துலையும் யாரும் தலையிடக்கூடாது என்பதை நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம். அந்த வழிபாட்டு உரிமைக்கு பிரச்சனையே இல்லை. அந்த வழிபாட்டுல புதுவிதமான விஷயங்களை எல்லாம் உருவாக்க கூடாது. அதை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை இந்து சமய அறநிலையத்துறைக்கும் தொல்லியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் கலெக்டர்ல இருந்து இதை சொந்தமாக ஆய்வு செய்து பீஸ் கமிட்டி வச்சு அந்த உள்ளூரிலே என்ன நிகழ்வு நடக்கிறது என்பதை இவர்களே ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறமா நீதிமன்றத்திற்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாம்னு அறிவிக்கலாம். நீதிமன்றத்திற்கு இப்ப எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் சென்றிருக்கின்றோம். அது மாதிரி அவர்களுக்கு உண்டான உரிமை இருந்தது என்று சொன்னால் அந்த நீதிமன்றத்தில் ஆவணங்களை காட்டி
நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக முடிவு செய்ய வேண்டும். ஓகே சார். அதுல இந்த இந்து சமய அறநிலையத்துறையும் இந்த அரசாங்கமும் மிக 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 மெத்தனமாக இருக்கிறது என்பதை நான் பதிவு இல்ல பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அறநிலையத்துறையும் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி நன்றி சார்.